அறிவார்ந்த பெருமக்களே, மாயையை, மனத்தை, தெய்வங்களை, சமுதாயத்தை எப்படி வெல்வது? இதை வென்றால் இவையெல்லாம் சேர்ந்து கொடுக்கறது பேர் தான் மரணம். மரணத்துக்கு இத்தனை பேர் ட்ரை பண்ணுறாங்க. நம்மளை சாவடிக்கணுன்றதுக்கு முயற்சி பண்ணுறதுல சமுதாயம் ஒரு பக்கம் ட்ரை பண்ணுது, மனம் ஒரு பக்கம் முயற்சி பண்ணுது, மாயை முயற்சி பண்ணுது, தெய்வங்கள் முயற்சி பண்ணுது. இத்தனை பேருடைய விதியிலிருந்து தப்பித்து எப்படி மரணத்தை வென்று மரணமில்லா பெருவாழ்வு என்ற சமாதி நிலையை எய்துவது, எப்படி ஏக இறைவனை அடைவது என்பது போன்ற அந்த நுட்பம்தான் விதியை வெல்வோம் என்ற நுட்பம். எனவே விதியை உணர்வது ஒரு நிலை, விதியை வெல்வது ஒரு நிலை. விதியை வென்ற ஞானிகள் தான் விதியை வெல்லும் நுட்பங்களை சொல்ல முடியும். அந்த வகையில் நம்முடைய சுவாமி அவர்கள் உணவை வென்றிருக்கிறார், நீரை வென்றிருக்கிறார், நிலத்தை வென்றிருக்கிறார். அதான் சாமி சொல்லுவாங்களாம், ஒரு இளநியை வையே, மறுநாள் அது காலியாக இருந்ததுன்னா இன்னும் உயிரோடு உள்ளே இருக்கேன்னு அர்த்தம். பச்சை இளநீ அப்படி இருந்ததுன்னா திறந்து பாரு, இளநியை குடிச்சிருந்தா விட்டுரு அப்படின்னு வாங்கலாம். அப்படி ஒரு இளநீரை குடித்து விட்டு 21 மணி நேரம் தவம். இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 14 வயசுலேருந்து இன்னைக்கு 44 வயசு வரைக்கும். அதுமாதிரி நிலத்தை வென்றிருக்கிறார்கள், நீரை வென்றிருக்கிறார்கள், காற்றை கட்டும் வித்தையை செய்திருக்கிறார்கள். காற்றை குடிச்சே உயிர் வாழலான்றதை சாமி செஞ்சு காட்டுவாங்க. அப்புறம் ஒளியை கண்டிருக்கிறார்கள், ஒளிக்கு அப்பாற்பட்ட சுத்த வெளியையும் உணர்ந்திருக்கிறார்கள். சகல உலகங்களையும் 14 லோகங்களையும் வலம் வந்திருக்கிறார்கள். எனவே இன்று நமக்கு எல்லோருக்கும் ஒரு அரிய வாய்ப்பாக நம்முடைய மகான் தவயோகி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். விதியை வெல்வோம் என்ற தலைப்பில் சுவாமி அவர்கள் இந்த ஜீவாத்மாக்கள் கடைத்தேறும் வழிமுறைகளை உபதேசித்து அருள வேண்டும் என்று உங்கள் எல்லோர் சார்பிலும் அபியோர்மன் அகாடமி சார்பிலும் நெஞ்சார வணங்கி வேண்டி இந்த அவையை சுவாமி அவர்களின் திருப்பாதங்களில் நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல சார். கருவில் கலந்த துணையே, என் கனிவில் கலந்த அமுதே, என் கண்ணில் கலந்த ஒளியே, என் கருத்தில் கலந்த களிப்பே, கருவில் கலந்த துணையே, என் கனிவில் கலந்த அமுதே, உருவில் கலந்த அழகே, என் உயிரில் கலந்த உறவே, என் உணர்வில் கலந்த சுகமே, என்னுடைய ஒருமை பெருமானே, கருவில் கலந்த துணையே, கனிவில் கலந்த அமுதே, தெருவில் கலந்து விளையாடும் சிறியேன் தனக்கே மெய்ஞானம், தெருவில் கலந்து விளையாடும் சிறியேன் தனக்கே மெய்ஞான சித்தியெல்லாம் எமக்களித்து தேவே உலக திரள் எல்லாம் மறுவி கலந்து வாழ்வதற்கு வாய்த்த தருணம் இது என்றே வாயே பறையாய் அறைகின்றேன் என் தாய் கருணை வளத்தாளே. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகின் 7 கோடி தமிழர்களில் ஒரு அதிசய மனிதராக விளங்கி ஒரு ஆன்மீக செம்மலாக உயர்ந்து இன்று நம்மிடையே ஒரு சிறந்ததொரு ஆன்மீக சொற்பொழிவு அமர்ந்து இருக்கின்ற போற்றுதலுக்குரிய கவனகர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் செம்மையோடும் சிறப்போடும்
அபிவர்மன் அகாடமியின் சார்பாக நடத்துகின்ற போற்றுதலுக்குரிய முத்துசாமி அவர்களே, கோமதி அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் விதியை வெல்வோம் என்கின்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அவ்வளவு எளிதாக விதியை வெல்ல முடியாது என்பதற்காகத்தான் ஆரம்பத்திலேயே குரல் ஒத்துழைக்க மறுத்தது. ஏனென்றால் விதி என்பது அவ்வளவு வலியது என்று வள்ளுவ பெருந்தகையே கூறுவார். அந்த விதியினுடைய வலிமையை பற்றி சொல்லும்போது வள்ளுவர் சொல்லுவார், ரொம்ப அருமையா சொல்லுவார். ஊழில் பெருவழி யாவுல, பெருவழி யாவுல அப்படிம்பார். இந்த விதி இருக்கிறதே, இதனுடைய வலிமை இருக்கிறதே பெருவழி அப்படின்னு அது சொன்னார். ஊழில் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும், அப்படியே அந்த பெரிய வழியே இன்னொரு வழி இது சூழ்ந்தாலும் தான் முந்தூரும், அதையெல்லாம் கடந்துகிட்டு இந்த விதி தான் முன்னேறி போகும் அப்படிங்கிறார். இந்த மனித சமுதாயம் எல்லாவற்றையும் வென்று விட்டார்கள். இப்ப அதிகாரத்தை பயன்படுத்தி என்னென்னமோ காரியமெல்லாம் பண்றாங்க. ஒன்னே ஒன்னதான் ஜெயிக்க முடியும், விதியை மட்டும்தான் ஜெயிக்க முடியல. எவ்வளவோ மருத்துவங்கள்லாம் மேலோங்கி இருந்தாலும் கடைசியில கையை விரிக்கும் போது இது என் செயலால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு மருத்துவர்களும் கையை விரிக்கின்ற ஒரு நிலையை அந்த விதி கொடுக்கிறது. அப்பேற்பட்ட விதியையும் மனிதன் வெல்லலாம், அதையும் திருவள்ளுவர் தான் கூறியிருக்கிறார். கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோற்றலில் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. உன்னை யமன் கொல்ல போறான் அப்படின்னு நினைத்து வந்தாலும் அப்படிப்பட்ட யமனையே இன்னைக்கு நான் வரமாட்டேன் நீ போ அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி இந்த மனித சமுதாயம் பெற முடியும். அப்படி வேண்டுதல் வேண்டியாங்க எய்தலால் செய்தவும் மீண்டும் முயலப்படும். அப்ப வேண்டியது வேண்டியாங்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனிதன் இந்த விதியை வெல்ல வேண்டும். அப்ப இந்த விதி எப்படியெல்லாம் வருகிறது அப்படின்னு ஐயா ரொம்ப தெளிவுபடுத்தி சொன்னார். நான் பெரும்பாலும் இது போன்ற மக்கள் அகப்படுவது கிடையாது. பல ஆண்டுகளாக நாம் சாப்பிட்ட நாட்களை விட சாப்பிடாத நாட்கள் அதிகம், உறங்கிய இரவுகளை விட உறங்காமலேயே இருந்த இரவுகள் அதிகம். அதிகமாக தவம் செய்தே இருந்ததுனால்தான் கவனகர் ஐயா தான் கொஞ்சம் இப்படியெல்லாம் வெளிப்படுத்தி வெளியில கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, மறைத்தல் அப்படிங்கிறது இறைவனுடைய ஒரு செயல். மறைத்தல் அருளல் அப்படிங்கிறது இறைவனுடைய ஒரு செயல். இது யோகிகளுக்கும் இந்த தன்மை இருக்க வேண்டும். ஒரு அன்பர் கேட்டார், மிகப்பெரிய ரமண மகரிஷி கூட அந்த நிலையை அடையவில்லையே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னார். மிகப்பெரிய ஒரு தைரியமான மிகப்பெரிய ரமண மகரிஷியை உலகமே அறிந்திருக்கிற ஒன்று. ஆனா அவருக்கு அந்த நிலை கிடைக்கவில்லை. அது ஏன்? கடைசியிலே அவருக்கும் பிளவை நோய் ஏற்பட்டு நோய் தான் இறந்தார்கள். அப்ப யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் நோய் இறக்கிறார்களோ அவர்களை விதி விளையாண்டு விட்டது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்ப ஏன் ரமண மகரிஷி எவ்வளவு பெரியவர், ராம் சூரத்குமார் எவ்வளவு பெரியவர், இவ்வளவு பெரிய மகான்கள் மேலையும் விதி விளையாண்டு விட்டது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, விதி விளையாடுவதற்கு ஊடகமாக 3 காரியங்களை அது செய்யும். அது என்ன அப்படின்னா, முதல் காரியம் என்ன அப்படின்னா, அதிகமான விளம்பரத்தை ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் அந்த விளம்பரத்தின் மூலமாக விதி விளையாண்டுரும். அதனாலதான் பரப்பிலே விடுக்காதே பாவமாகும் என்று அகஸ்தியர் ஒரு செய்தியை சொல்றார். நீர்மேல் குமிழி இக்காயம் இது நில்லாது போய்விடும் நீயறிமாயம் பார்மீதில் மெத்தவும் நேயம் சற்று பற்றாதிருந்திடு பண்ணு உபாயம். ஒரு அருமையான செய்திய
அழுகணி சித்தர் சொல்றார், பார் மீதில் மெத்தவும் நேயம் சற்றும் பற்றாது இருந்திடு பண்ணு உபாயம் அப்படின்னு இருக்கார். இந்த ஒரு நிலையில தான் எல்லாருமே மகான்கள் எல்லாம் தோத்துருவாங்க. விதி சாதாரண மனிதர்களை எல்லாம் சிக்க வைக்கும், உலகியலில் சிக்க வைக்கும். இப்ப ரமண மகரிஷி உலகியலில் சிக்க வைப்பதற்கு முயற்சி செய்தது, அவர் கல்யாணம் பண்ணல, அதுல தப்பிச்சிட்டாரு. அப்புறம் அவருக்கு அடுத்த சிக்கலை இந்த விதி உண்டாக்கும். விதி முதல்ல என்ன சிக்கலை உண்டாக்கும்னா, உலகியலில் உங்களை சிக்க விடும். உலகியலில் நீங்க சிக்கி இருக்கிறது வரலையும் விதி தானாக அது நிச்சயமாக விளையாடி கொண்டே இருக்கும். நீங்க இல்லறத்தாராக இருந்தால் ஊழில் பெருவழி யாவுல, அதை நீங்க தவறே செய்யாம இருந்தாலும் விதி அங்க இருக்கிறதே. அங்க அது ஒரு அருமையான சிலப்பதிகாரம் எழுந்ததனுடைய நோக்கமே என்னன்னா, ஊழ் உறுத்தும் அப்படிங்கிற ஒரே ஒரு செய்தி தான். அந்த பாண்டிய மன்னன் எந்த தவறுமே செய்யல. அவன் இருந்த இடம் எது அப்படின்னா அந்தப்புறத்துல இருந்தான். அந்தப்புறத்துல இருந்ததுனால அவன் என்ன முடிவு இருந்தான்னா, ஒரு பொற்கொள்ளன் இது மாதிரி சொல்லிட்டான், இது மாதிரி நம்மளுடைய அரண்மனையினுடைய சிலம்பை ஒருவன் கையிலே வைத்து கொண்டு விலை பேசி கொண்டிருக்கிறான்னு சொன்ன உடனே அவன் விதி விளையாடுகிறது. மன்னன், பாண்டிய மன்னன் வடிவிலே விதி விளையாடுகிறது. கொண்டு வா என்பதற்கு பதிலாக கொய்து வா அப்படின்னு சொல்லிட்டான். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். கொண்டு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக கொய்து அப்படின்னு சொன்னதுனால போன உடனே தலையை வெட்டி எடுத்துட்டு வந்துட்டான். அங்கேருந்து அப்புறம் தான் கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். கண்ணகி வந்தால் தேரா மன்னா அப்படின்னு சொன்னா, ஆகா நான் எந்த ஒரு தப்புமே செய்யலையே, என்ன போய் இப்படி சொல்லி இருக்கிறிய தேரா மன்னா அப்படின்னு சொல்லும்போது, உன்னுடைய சிலம்பு இல்லடா அப்படின்னு ஓடாச்சு காட்டும் போதுதான் தெரியுது, ஆகா நம் மூலமாக விதி விளையாண்டு விட்டது. அப்ப உங்க மீது விதி விளையாடுவதற்கு 3 ஊடகங்களை, 3 வகையான சிறப்பு அம்சங்களை இந்த விதி தன் கைக்குள்ளே வச்சிருக்கு. அது என்ன விதி அப்படின்னா, முதல்ல மக்கள் விளம்பரம் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய நிலை. இதுலதான் இப்ப ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்காங்க, அவருக்கு ஏகப்பட்ட பேர் மக்கள் புகழ்வார்கள். இப்ப வள்ளுவர் சொல்லி இருக்காரு, இந்த புகழ் அப்படிங்கிற அதிகாரத்துல மனிதர்கள் வாயில சொல்லணும் அப்படின்னு எந்த இடத்துலயாவது சொல்லியிருக்காரா? மண்ணுலகம் உன்னை புகழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரே தவிர, இந்த உலகம் உன்னை போற்ற வேண்டும் சொல்லுவார் தவிர, மனிதர்கள் போற்ற வேண்டும் என்று எந்த இடத்துலயாவது சொல்லியிருக்கிறாரா? புகழ் என்பதற்கு மனிதர்கள் வாயிலிருந்து வருகின்ற சொல் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அப்ப இந்த மனிதர்கள் வாயில அதிகமாக இவர் மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய மகான் சொல்லிட்டால விதி வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். இதனாலதான் சித்தர்கள் எல்லாம் சித்தன் என்றும் சிறியன் என்றும் அறியணாத பாவிகால் சித்தன் இங்கு உள்ள போது பித்த நாட்டு இருப்பரே, அத்த நாடும் இந்த நாடும் அவர்களுக்கெல்லாம் ஒன்றே அப்படின்னு சொல்லி சிவவாக்கியம் ரொம்ப அருமையான ஒரு செய்தியை சொல்லுவார். சித்தர்கள் இங்க இருந்தா காட்டி கொடுக்க கூடாது. கடவுள் இருக்கிறாரு, அவர் யார்கிட்டயாவது காட்டி கொடுக்கிறாரா? கடவுளை பார்த்து விட்டால் நீங்க சாக கூடாது, அது ஒரு பெரிய ரகசியம். கடவுளை என்னைக்காவது நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க மரணம் அடையக்கூடாது. நான் சமீபத்திலே பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி ஏக இறைவனாக இருக்கின்ற சிவபரம்பொருள் நேருக்கு நேரா பார்த்தோம். பார்த்த உடனே இறைவனுடைய தரிசனம் கிடைச்சிச்சு. இது உண்மையான தரிசனமா பொய்யா அப்படிங்கறத முதல்ல சோதிக்கணும்ல. எதுவுமே வாங்கின வரத்தை உடனே சோதிச்சு பார்த்துடணும். அதனால என்ன பண்ணோம், நான் சாகக்கூடாது. அந்த இறைவனே கைப்பட எழுதிய அந்த இதெல்லாம் ஐயா கிட்ட கொடுத்துருக்குறோம். அது தொகுத்து கூடிய சீக்கிரம் ஆன்ம தரிசனம் அப்படிங்கிற நூல் அது வெளியில வரும். இறைவனை நேருக்கு நேரா பார்த்த உடனே நான் செஞ்ச செயல் என்ன அப்படின்னா, இது மாதிரி மாடியில ஏறி தலைகீழ குதிச்சோம். சாகக்கூடாதுல, செத்தம்னா இதோட போகட்டும், வந்த இறைவன் பொய் அப்படின்னு ஆகட்டும். சாகாம காப்பாற்றப்பட்டால் கொடுத்த வரம் உறுதின்னு அர்த்தம். எதை செய்யறது? அப்ப தலைகீழாக குதித்தோம். ஆகா இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டானே அப்படின்னு இறைவனே நேரில் வந்து
அதை நம்ம காப்பாற்றணும். அந்த உயரத்திலிருந்து இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதன் விழுந்தாலும் சத்தியமா செத்தே போயிருக்கணும். ஏன்னா 25 அடி உயரத்திலேருந்து தலை கீழே ஒரு பொட்டல் இடத்துல அந்த இடத்துல இருந்து விழுந்தா என்ன ஆகும்? தலை தெரிச்சிரும். ஆனா இறைவன் அங்க காப்பாற்றினான். அப்ப இறைவன் ஏன் வராம இருக்கிறான் உங்களுக்கு முன்னாடி அப்படின்னா, இறைவன் வந்து விட்டால் நீங்க சாக மாட்டீங்க. அதற்காகத்தான் இந்த மகான்களும் இறைவனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உண்மையான மகான்கள் எல்லாம் பைத்தியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பைத்தியத்தை போன்று தன்னை மறைத்து கொண்டு இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு நிலை வரலையும் ரமண மகரிஷியும் ராம் சூரத்குமார் போன்றவர்களும் சுவாமி விவேகானந்தர் போன்றவரும் இன்னும் சொல்ல போனால் அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவர்களும் அந்த நிலையை எட்டினார்கள். ஆனாலும் அந்த விதி என்ன பண்ணி ஆகணும்? அவங்க மேல விளையாண்டு ஆகணும். யாராக இருந்தாலும் இந்த பூமியில பிறந்துட்டா, சூரியனுக்கு கீழே பிறந்துட்டா, அவர்களை விதியின் கையிலே அவர்கள் ஒப்படைக்கப்படுகிறார்கள். அதுல தப்பிக்க கூடாது அப்படிங்கிறதுல அது ரொம்ப கவனமாக இருக்கிறது. இதனாலதான் இவ்வளவு பெரிய மகானாக இருந்த ரமண மகரிஷி கடைசியில மக்கள் மத்தியில ஒரு பெரிய மகான் சொல்லி எல்லாருடைய கர்ம வினையும் கொண்டாந்து கொட்டுனாங்க. அதனால பேரும் புகழும் ஒரு ஞானிக்கு வருகிறது என்றால் அது ஒரு விதி விளையாடுகிறது என்று ஞானிகளுக்கு தெளிவா தெரியும். இதனாலதான் யாராவது திருவாரூருக்கு போயிருக்கீங்களா? அங்கே தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் மடம்னு ஒன்று இருக்கு. அங்கே யாருக்கால் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஒரு பெரிய ஞானி. ஆனா அந்த மகா ஞானி எந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பார் அப்படின்னா, சாக்கடையில தான் உட்கார்ந்துருப்பார். காலையில எழுந்திரிச்சோன்னு குளிப்பாரு. எதுல குளிப்பாருன்னா சாக்கடையில தான் குளிப்பாரு. அப்படி அந்த சாக்கடையில உட்கார்ந்து இருக்கும்போது அந்த காலகட்டத்திலே அந்த நாட்டை ஆட்சி செய்தவன் யாரு அப்படின்னா சரபோசி மகாராசா. அப்ப சரபோசி உடனே அந்த அவனுக்கு தீராத குண்ம நோய் ஏற்பட்டு விட்டது. இந்த குண்ம நோய் என்பது கர்ம வினையால் வந்தது. நீ என்ன மருந்து சாப்பிட்டாலும் இது தீராதையா, யாரோ ஒரு மகான்களை பார்த்து நீ ஆசி வாங்கினா மட்டும்தான் உன்னுடைய குண்ம நோய் தீரும். சரி, அப்படிப்பட்ட மகான் யாரு அப்படின்னா மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நேரா புறப்பட்டு சரபோசி மகாராஜா போனார். போன உடனே அவர் சாக்கடையில குளிச்சுட்டு உட்கார்ந்தார். கிட்ட போனாலே கெட்ட நாத்தம் ஏற்பட்டுச்சு. கிட்ட போக முடியல. சரி, இவருடைய அருள் கிட்டாதுன்னு நினைச்சிட்டு அவன் கிளம்பிட்டான். ஏன்னா அவரே சாக்கடையில் இருக்கும்போது இவர் என்னத்தை நம்மளுக்கு இது பண்ண போறாரு அப்படின்ட்டு போன உடனே குண்ம நோய் தீரணுமே. இல்ல, அவர் அப்படி சாக்கடையில தான் குளிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் பார்த்தா அவர் கிறுக்க மாதிரி தான் இருப்பாரு. ஆனா கிறுக்க இல்ல, அவர் இந்த உலகத்துக்கு வேண்டி அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இன்னொரு தடவை போய் எப்படியாவது அவர்கிட்ட அருளாசி நீங்க வாங்கினாதான் உங்க குண்ம நோய் தீரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒற்றர்கள் சொல்லிட்டாங்க. ஒரு தடவை போய் திரும்பி வந்த சரபோசி மீண்டும் ஒரு தடவை திரும்பி போறான். போன உடனே அதே மாதிரி சாக்கடையில குளிச்சுட்டு உட்காந்துருக்காரு. உட்கார்ந்த உடனே வேற வழி இல்ல, வயிற்று வலி. வேற வழி இல்ல, வயிற்று வலி தான் இருக்கு. வலி தீரணுமே, என்னவான்னு ஆனாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு வேற வழி இல்லாம கைய நீட்டினான். வாடா, நீ தானே இந்த நாட்டினுடைய மன்னனா அப்படின்னு சொல்லி காரி எச்சிய துப்புனாரு. கையில விழுந்தது. மன்னன் என்ன நினைச்சான், ஆகா இப்படி இந்த எச்சில நாம் சாப்பிட்டாதான் நம்மளுடைய நோய் தீரும் அப்படின்னு வேற வழி இல்லாம சாப்பிட்டான். அவனுடைய வயிற்று வலி போனது. அதனுடைய நினைவாம்சமாக அவன் சொன்னான், நான் ஒரு 500 ஏக்கரை எழுதி வைக்கணுமா அப்படின்னா. எனக்கு எந்த நிலமும் எனக்கு தேவையில்லடா, நீ போடா வந்த வழியை பார்த்துட்டு, உன் வழி தீர்ந்துச்சுல்ல, உன் வழி தனி என் வழி தனி அப்படின்ட்டாரு. ஆனாலும் அந்த சரபோசி மகாராசா நினைவார்த்தமாக ஒரு பெரிய யாழை செய்து அங்கே வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகான் ஒரு மன்னனுடைய குண்ம நோயை தீர்த்து விட்டு அதற்கு பிறகு சாக்கடையில தான் அவர் வாழ்ந்தார். இன்னைக்கு மன்னனுக்கு ஒரு வயிற்று வலி
ஒரு மகான் அதை தீர்த்து வச்சாருன்னா அந்த மகானுடைய ஆசிரமம் மறு வருஷம் எப்படி இருக்கும்? விதியை கையில் எடுத்தவர்கள் விதிக்கு அடிமையாக மாட்டார்கள். விதி தலையில இருக்கக்கூடாது. எல்லாருடைய விதியும் தலையிலே இருக்கிறது, அதுக்கு கைக்கு வர வேண்டும். அப்போ ஒவ்வொருத்தருடைய விதியை கையில் எடுத்துக்கொள்வது எப்படி, கையாள்வது எப்படி, அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். அந்த விதியை கையாள்வது எப்படி? ஒவ்வொரு மனிதனும் காலையில 4:30 மணிக்கு எழுந்திருச்சிடணும். அதான் முகூர்த்தம் நேரம் அப்படின்னு சொல்றது. அந்த நேரத்துல பார்த்தா இயற்கையில எல்லா உயிரினங்களும் எழுந்திருச்சிடும். மனிதன் மட்டும்தான் 4:30 மணிக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருப்போம். இயற்கையில பாத்தீங்கன்னா மலர்கள்லாம் அப்படியே பூத்து குலுங்கும். அந்த மீன்கள் எல்லாம் துள்ளி குதிக்கும் அருவியில. பெரிய பெரிய மிருகங்கள் கூட, மாமிசம் சாப்பிடுற மிருகம் கூட அந்த நேரத்துல எழுந்திருச்சு அப்படியே கர்ச்சனை செய்யும். அந்த 4:30 மணிக்கு நீங்க என்ன பண்ண, எல்லோரும் என்னைய பார்த்து துப்புங்க அப்படின்னு சொன்னோம். அப்ப சொன்ன உடனே உங்களை காலையில 4:30 மணிக்கு எப்படி பாக்குறது அப்படின்னாங்க. ஐயா, நான் சொன்னது எண்ணெய நீங்க வாயில ஊத்தி கொப்புளிங்க, எண்ணெய பார்த்து துப்புங்க அப்படின்னா, எண்ணெய ஊத்தி துப்புங்க அப்படின்னா வாயில எண்ணெய ஊத்தி துப்புங்க அப்படின்னு அர்த்தம். அந்த எண்ணெய ஒவ்வொருத்தரும் எண்ணெய் கொப்பளிப்பு செஞ்சீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கலாம். இது அந்த காலத்துல சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு முறை. அது வெளிநாடுகளுக்கு போயிட்டு இப்பதான் கவர்னர் மூலமாக இது போன்ற நல்ல இதுகள்லாம் வருது, பல நோய்கள் குணமாகும். அந்த மாதிரி இந்த விதி இருக்கிறதே, இந்த விதியை எப்படி கையாள்வது? அந்த விதியை கையாள்வதற்கு முதலிலே அந்த இறை ஆற்றலை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த இறை ஆற்றலை எப்படி உள்வாங்கிக் கொள்வது? அப்ப இறைவனை வாழ்வான்னு இறைவா 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 அப்படின்னா இறைவா 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 அப்படின்னு சொல்லி இதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. இறைவனை கத்துவதின் மூலமாக இறைவனை நாம் அழைத்து விட முடியுமா? கத்தி திரிந்து கழுவடி நாய்கள் போல அப்படின்னு சொல்லுவார். அப்ப எல்லாருமே இப்ப கோயில்ல பார்த்தா காலையில எழுந்திரிச்ச உடனே என்ன பண்றாங்க, அந்த மந்திரத்தை அந்த பூசாரி கத்திக்கிட்டு தான் இருக்காரு. அவர் கத்தி கத்தி வாழ்நாள் முழுக்க கத்தி கத்தியே அவர் ஓஞ்சிடுறாரு. அவரையும் விதி விளையாடி விடுகிறது. இப்ப ஒவ்வொரு மனிதனுடைய விதி எந்த வகையிலே என விதியை வெல்ல வேண்டும், அந்த விதியை எப்படி வெல்லுவது அப்படிங்கிறது இப்ப அதை பத்தி தான் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பெரிய பெரிய மகான்களே இதுல தவறு செய்து விட்டார்கள். அந்த பெரிய மகான்கள் செய்த தவறு என்ன அப்படின்னா, அந்த கடைசியில மக்களிடம் தன்னை காட்டி கொடுத்து விட்டார்கள். அது பெரிய தவறு. மக்களிடம் எப்போதுமே காட்டி கொடுத்து கொள்ளக்கூடாது. அதை எல்லா சித்தர்களுமே சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, மகான்களை பத்தி எல்லாம் நிறைய எழுதுறோம். சாதாரண மனிதர்களை பத்தி எழுதுறது எல்லாரும் எழுதிடலாம். ஆனா மகான்களை கை வைக்கிற போது மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா கையை வைக்கணும், இல்லைன்னா நம்ம இதாயிருவோம். பெரிய பெரிய மகான்களே எந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணாங்க, இந்த உலகத்துல எப்படிப்பட்ட சாவு வரக்கூடாது, நோய் சாகக்கூடாது, அடுத்து ரத்தம் சிந்தி சாகக்கூடாது, சளி அடைத்து சாகக்கூடாது, இந்த 3 வகையில சாகக்கூடாது. இந்த 3 வகையில் சாகாம யாராவது இந்த உலகத்துல செத்துருக்காங்களா? யாராவது எழுந்திருச்சு சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள் தான் இந்த 3 வகை சாவிலே ஆட்பட வேண்டும். இப்போ ஒரு மான் இருக்கு அப்படின்னா அது நல்லா இருந்துகிட்டு இருக்கும், என்னைக்கோ ஒரு நாளைக்கு புலி பிடிச்சி அப்படியே ரத்தம் சிந்தி அது சாகும். ஒரு தவளை இருக்கு அப்படின்னா அது தவளை ஒரு நாளைக்கு ரத்தம் சிந்தி அதுக்கு ஒரு சாவு வரும், இல்லைன்னா நோய் சாகும், இல்லைன்னா சளி அடைச்சி சாகும்.
மனிதனுக்கு அதே மாதிரி சாவு வந்துச்சுன்னா அந்த மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கை வாழ தவறிவிட்டான் என்று பொருள். நான் சொல்லுகின்ற விதிமுறையை நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா யார் யாரு இதெல்லாம் தப்பிச்சாங்க, தப்பிச்சவர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியல, யாராவது இருக்கிறார்களான்னு கேட்டோம், யாரும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க. இப்ப ஐயாட்ட கேட்டோம் அப்படின்னா ஐயாவுக்கு நல்லா தெரியும். 12 பிள்ளையை பெத்த மரக்கடை மகாலிங்கம், இவர் ஊருக்கு பக்கத்து ஊருக்கார் தான். கடைசியில எல்லாரையும் கூப்பிட்டு நாளை மாலை 4 மணிக்கு நான் அந்த உலகத்தை விட்டு போயிடுவேன், எல்லாரையும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு, அதே மாதிரி இந்த நேரத்தில் அவர் சொன்ன நேரத்தில் கண்ணை மூடினார், உயிர் போய்விட்டது. இப்படிதான் உயிர் போக வேண்டும். இதற்கு பேரு தான் சமாதி அப்படின்னு சொல்றோம். மற்ற இந்த 3 வகையிலே மரணம் அடைஞ்ச எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அப்படிப்பட்ட மரணம் வரக்கூடாது. அந்த இறைவன் நம்மளிட சொல்லும் பொழுது அதைத்தான் சொன்னார். ரத்தம் சிந்தி இந்த உலகத்தில் உயிர் விடக்கூடாது, நோய் வந்து உயிர் விடக்கூடாது, சளி அடைத்து உயிர் போகக்கூடாது. வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே சளி அடைச்சுதான் உயிர் போகும். சரி, இந்த 3 மரணங்களும் எதனால் ஏற்படுகின்றன இப்ப அதை பார்க்கணும். இப்ப நோய் வந்து இறக்கிறது அப்படின்னு சொன்னா கர்ம வினையை வாங்கி கொண்டால் அல்லது சுமந்து கொண்டால் அல்லது கர்ம வினையை இறக்கி வைக்கிற தகுதி இல்லாவிட்டால் நோய் வந்து இந்த உலகத்தில் சாவோம். அப்ப அந்த கர்ம வினைகளை எப்படி நாம் இறக்கி வைக்க முடியும்? கர்ம வினையை சுமந்து கொள்வது வரையும், தன்னுடைய கர்ம வினையை சுமந்தாலும் நோய்தான் வரும். இப்ப ரமணருக்கு வந்து அவருடைய கர்ம வினை கிடையாது. கர்ம வினைகள் தன்னுடைய கர்ம வினை இருந்தாலும் நோய் வரும், மக்களுடைய கர்ம வினை இருந்தாலும் நோய் வரும். இப்ப ஏன் சுவாமி விவேகானந்தருக்கு நோய் வந்துச்சு அப்படின்னா மக்களுடைய கர்ம வினையை வாங்கினேன் அப்படின்னு சொன்னாரு, ஒத்துக்கிட்டாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஏன் உங்களுக்கு இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா மக்களுடைய கர்ம வினை வந்தது அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ரமண மகரிஷி ஏன் அந்த கர்ம வினை வந்தது அப்படின்னு சொன்னா அது மக்களுடைய கர்ம வினை தான். ராம் சூரத்குமாருக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு புற்றுநோய் வந்துச்சு அப்படின்னா மக்களுடைய கர்ம வினை. அப்ப இந்த விதி என்ன பண்ணும்? தவம் செய்வதன் மூலமாக எங்களுடைய கர்ம வினை விளைகிறோம். ஒரே நாள்ல எல்லாம் அப்படி தவிடுபடி ஆயிரும். ஆனா அந்த விதி என்ன பண்ணும்? அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இது மாதிரி யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுக்கும், 32 நாட்டுக்கு போறதுக்கு பிளைட் டிக்கெட்டை கொடுக்கும், காரை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். அதுக்கு பிற்பாடு நம்மள கெடுக்கும். இதுக்கெல்லாம் மதிமயங்க கூடாது. அப்ப அந்த கர்ம வினைகளை அந்த ஞானிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துன்பங்களை உருவாக்கி கொள்ளுவார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. உங்க கர்ம வினையை நீங்க போக்கிக்கிடணும் அப்படின்னா துன்பங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்ப இவ்வளவு பெரிய நாட்டுக்கு அதிபதியாக இருந்த புத்தர் என்ன பண்ணினார்? அவ்வளவு பெரிய அரச சுகங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வந்தார். மகாவீரர் மிகப்பெரிய அரச சுகங்களை தூக்கி எறிந்து விட்டு வந்தார். பத்திரகிரி மகாராஜா மிகப்பெரிய அரச வாழ்க்கையை தூக்கி எறிந்து விட்டு வந்தார். பட்டினத்தார் அவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வந்தார். ஏன்? பட்டினத்தார் நினைச்சிருந்தாருன்னா ஒரு 4 ஏக்கர் நிலத்தை மட்டும் அவர் இது பேர்ல எழுதி வச்சுக்கிட்டு அதுல வர்ற வருமானத்தை வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க வாழ்ந்திருக்கலாமே. அவர் ஏன் கையேந்தி பிச்சை கேட்டார்? அதுல கூட ஒருத்தர் என்ன பண்ணாரு, பத்திரகிரி மகாராஜா வந்து ஒரு அருமையான அரண்மனையை விட்டு போறோம், என்ன இருந்தாலும் மன்னனாக வாழ்ந்தவன், ஒரு அழகான திருவோடை செஞ்சு அதுல பிச்சை எடுத்தான் அவன். உடனே சிவபெருமான் வந்தார். வந்த உடனே நேரா ஏன்னா எப்போதுமே சீடனை சோதிக்கணும் அப்படின்னா முதல்ல குருவை தான் சோதிப்பார். சீடன் செஞ்சா தப்பு முதல்ல குருவுக்கு தான் அடி விழுவும். பட்டினத்தார்கிட்ட போய் சிவபரம்பொருள் கையேந்திரா எனக்கு பிச்சை கொடு அப்படின்னு.
அடப்பாவி, நானே கோமணத்தையே பெரிய பாரமா ஏந்திக்கிட்டு இருக்கிறேன், என்ன போய் நீ பிச்சை கேட்கிறிய என்கிட்ட? நானே மகா பிச்சைக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீ அதை விட மகா பிச்சைக்காரனா? அந்த கோபுர வாசல்ல ஒருத்தன் உட்காந்துருக்கான் கிழக்கு புறமா, அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னாரு. அப்ப அங்க போன கேட்ட உடனே இவர் பார்த்தாரு, நான் தான் அரண்மனை எல்லாத்தையும் திறந்துட்டு வந்தோமே. ஓஹோ, இவ்வளவு பெரிய அந்த திருவோடு கூட ஒரு துறவி கையில வச்சிருக்க கூடாது அப்படின்னு இறைவன் கருதிட்டான் அப்படின்ட்டு பக்கத்துல ஒரு நாய் நன்றியோடு இவர் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நாய் இருந்துச்சு. அந்த திருவோட எடுத்தாரு, ஒரே அடியா அடிச்சாரு, நாயும் செத்தது. அந்த நாயினுடைய பிறவி பிணியும் தீர்ந்தது. அதுவும் மீண்டும் பிறவாமை என்கின்ற ஒரு நிலையை எய்தியது. அதே போல அவருக்கும் அந்த நிலையிலேயே அவருக்கு முக்தி கிடைத்தது. அப்ப ஒரு திருவோட்டை ஏந்துவதை கூட இறைவன் விரும்புவது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நம்மளுடைய புத்தகத்துல நீங்க பாத்தீங்களா தெரியும், இறைவன் கேட்கிறார், உன் பேருக்கு முன்னாடி தவயோகின்னு போட்டிருக்கிய, உனக்கு எவ்வளவு பெரிய குறும்புத்தனம் அப்படின்னு. ஒவ்வொருத்தனும் ஸ்ரீலஸ்ரீங்கிறான், பிரம்மஸ்ரீங்கிறான், அந்த ஸ்ரீங்கிறான். அவங்க கதியெல்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இறைவன் அந்த இறைவன் வாழ்ந்து காட்டி போயிருக்காரு. அதான் சிவபெருமானுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அவர் இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டி இருக்கிறார். அப்ப சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட அவர் காட்சி கொடுத்தது, நான் அப்பா, நான் உன்னை பத்தி நான் புகழ்ந்து வாழ்நாள் முழுக்க பாட போறேன் அப்படின்னாரு. சரி, பாட போறேன்னா பாடு, இல்ல முத அடியை நீங்க தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாரு. முத அடியை நான் தான் எடுத்து கொடுக்கணுமா? என்ன மாதிரி எடுத்து கொடுக்கணும்? சரி, முதன்னு என்னதான் நீ சொன்ன அப்படின்னாரு. நான் உன்னை பித்தா அப்படின்னு சொல்லி திட்டுனே அப்படின்னாரு. அதையே ஆரம்பிச்சு நீ எழுது அப்படின்னாரு. அப்ப பித்தன் அப்படின்னு சொன்னா கிறுக்கன் அப்படின்னு சொல்றத இறைவன் விரும்புகிறார். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இப்ப உங்களை பார்த்து எவனாவது கிறுக்கன்னு சொன்னா நீங்க விரும்புவீங்களா? இறைவனை வாழ்த்துகிறவர்களை விட இறைவனை யாரு தூற்றுகிறார்களோ அவர்களை தான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் பெரியார இந்த 96 வயசு வாழ வச்சாரு. ராசாசி இறைவன் புகழ பாடிக்கிட்டார். அவரு 96 வயசு வாழ முடியல. இறைவனை நீங்கள் வாழ்த்துகிறீர்களா, இறைவனை தூற்றுகிறீர்களா என்பது இறைவனுக்கு முக்கியமான காரியம் இல்லை. அதை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நான் வாழ்நாள் முழுக்க இறைவா உன் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, போய் உன்னை யாரு சொல்ல சொன்னது அப்படின்னு தான் கேட்பான். உன்னை யாரா என் பேரை சொல்ல சொன்னது? நான் உங்ககிட்ட வர்றேன்னு சொன்னேடா, இல்ல என் பேரை சொன்னா உங்ககிட்ட வந்துருவேன்னு ஏதாவது சொன்னா, திருப்பதிக்கு போனா ஆக்சிடென்ட்ல செத்து போன, உன்னை யாரா வர சொன்னது? பழனிக்கு போறாங்க, அந்த தொங்கு ரயில்ல 3 பேர் செத்து போயிட்டாங்க. பழனிக்கு முருகப்பெருமான பேரை சொல்லிக்கிட்டு தான் போனாங்க. அது அந்த இதுல இருந்து விழுந்தது அப்படின்னா, இறைவன் எதையுமே உன்னிடம் எதிர்பார்க்கவில்லை. ஆனா இறைவனே வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உங்களால் உண்டாக்க முடியும். அதுதான் இப்ப இதுல இருக்கிற ரகசியம். அதைத்தான் நீங்க தெரிஞ்சுக்கிட போறீங்க. அப்ப இதுவரை உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடமெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்க கோயிலுக்கு வாங்க இறைவனை பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் ஏமாத்தி பொருள் பறிக்கிறார்கள். யாராவது கோயிலுக்கு போனவங்க இறைவனை பார்த்திருக்காங்களா? இல்ல அந்த கோயில் பூசாரி தான் இந்த இறைவனை பார்த்திருக்காரா? அப்ப இல்லாத வேலையை ஏன் செய்யணும்? ஏன்னா அங்க நடக்கிறது பூரா பொய். நீங்க கொடுக்கிற காசு அவர் என்ன பண்ணாரு, நான் இறைவனிடம் சமர்ப்பயாமி அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டேன். எல்லா இடத்துலயுமே அப்படிதான் இருக்கு. இந்து மதத்துல எல்லாம் நான் கொடுக்கிற பொருள் எல்லாம் கடவுளுக்கும் அர்ப்பணம் பண்ணுகிறேன். எங்க அர்ப்பணம்? நெய் இது பருப்பெல்லாம் அவர் என்ன கடவுளுக்கு அர்ப்பணம் பண்றாரு? அவர் வயிற்றுக்கு அவர் குடும்பத்துக்கு அர்ப்பணம் பண்றாரு. ஆனா சொல்றது என்ன? இறைவனிடம் சமர்ப்பயாமி அப்படிங்கிறார். அப்ப சொல்றது அங்க நடக்கிறது பொய் தானே. அப்ப இந்த பாருங்க, கடவுள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடங்களிலேயே பொய்கள் வாழுகின்றன. பொய் சொல்லக்கூடாதுல்ல. நான் எல்லாத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு அங்க பொய் சொன்னாலே, அப்ப பொய் வாழுகின்ற இடத்தில் இறைவன் எப்படி வாழ முடியும்? அங்கே அதனாலதான் சில இப்ப அந்த அருளாளர்கள் பாடல்கள் இப்ப பாருங்களேன், பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பொய் பேசுவாங்க.
மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் சிவபுராணத்தை உட்காந்து பாடுவாங்க. இறைவன் வந்தாரா, காட்சி கொடுத்தாரா? இப்போ மாணிக்க வாசகர் பாடினார், அவருக்கு இறைவன் காட்சி கொடுத்தார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்லலாமா? பாருங்க, இந்த ஆன்மீகத்திலே, ஆன்மீகம் என்கின்ற பேரிலே எவ்வளவு தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதைத்தான் பெரியார் என்ன சொன்னார்? பெரியார் உண்மையத்தான் சொன்னார். கடவுள் இல்லை, அவருக்கு தெரியல, கடவுள் அவருக்கு காட்சி கொடுக்கல, அதனால எனக்கு கடவுள் இல்லை அப்படின்னார். அவர் உண்மையை சொன்னார். இந்த உலகத்துல 4 வகையான மாந்தர்கள் இருக்கிறார்கள். அது என்ன 4 வகையான மாந்தர்கள்னா, கடவுளை விரும்புகிறவர்கள், அவர்களை கடவுள் விரும்புகிறவர்கள். சில பேர் கடவுளை, இப்ப பட்டினத்தார் கடவுளை விரும்பினார், பட்டினத்தாரையும் கடவுள் விரும்பினார். சுந்தரமூர்த்தி நாயனார் கடவுளை விரும்பினார், சுந்தரமூர்த்தி நாயனாரை கடவுளும் விரும்பினார். அதனாலதான் நடு நிசையில 12 மணிக்கு பறவை நாச்சியாரை போய் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார். நடு ராத்திரியில் கூட அந்த சிவபரம்பொருள் அந்த பறவை நாச்சியாரிடம் போனார். ஏன் அப்படின்னா, கடவுள் அவரை, சுந்தரமூர்த்தி நாயனாரை விரும்பினார், கடவுளும் அதே போன்று விரும்பினார். இன்னொரு வகை என்ன அப்படின்னா, கடவுளை விரும்பாதவர்கள், கடவுளும் விரும்பாதவர்கள். அது சாதாரண மனிதர்கள், எல்லாருக்கும் ஆபத்து, இது மாதிரி ஆக்சிடென்ட்ல சாகுறவங்களை எத்தனை பேர் செத்துருக்காங்க அப்படின்னு கடவுளுக்கும் கணக்கு தெரியாது. இப்ப இவங்களுக்கு கடவுளை பத்தி எதுவுமே தெரியாது. கடவுளை விரும்பாதவர்கள், அது மாதிரி அப்படிப்பட்டவர்கள்லாம் நாஸ்திகர்கள். நாஸ்திகர்கள் கடவுளையும் விரும்பாதவர்கள், கடவுளும் அவர்களை விரும்பாதவர்கள். இன்னொன்னு, கடவுள் விரும்பியவர்கள், கடவுளை விரும்பாதவர்கள் அப்படின்னு ஒரு வகை இருக்காங்க. அது யார் அப்படின்னா, இந்த மகாவீரர், அவர் கடவுள் பேரை சொல்லவே இல்லை. கபிலர், சாங்கியத்தை எழுதிய கபிலர் கடவுள் பேரை சொல்லவில்லை. ஆனாலும் அந்த கடவுள் அவர்களை விரும்பினார். புத்தர் கடவுளை சொல்லவே இல்லை, புத்தரை கடவுள் விரும்பினார். ஆனா புத்தருடைய மரணம், நான் இறந்து கொண்டே இருக்கிறேன், சந்தோஷமா அவர் இறந்தார், நோய்வாய்ப்பட்டு அவர் சாகவில்லை, அவர் விபத்திலே சாகவில்லை, அவர் சொல்லி வச்சுட்டு போனார். அதே மாதிரி மகாவீரரும் அந்த மாதிரி தான், கடவுள் பேரையே சொல்லல, அவருக்கு ஒரு நல்ல நிலையை, அவர் சமாதி அனுபவம் அவருக்கு கிடைத்தது. கடவுளை விரும்பாதவர்கள், ஆனால் கடவுள் விரும்பியவர்கள். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அந்த சத்தியம் வாழ்ந்தது. மகாவீரர் நாட்டை விட்டு போகிறார். அப்போ நாட்டை விட்டு போகும்போது விலை உயர்ந்த பட்டாடையை அவருக்கு கொடுக்கிறார்கள், எதையாவது கட்டிட்டு போங்க அப்படின்னு. அப்ப ஒரு பட்டாடையோட, ஒரே ஒரு இடுப்புல கட்டின ஒரு பட்டாடையோட போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பொற்கொள்ளர் அதை பார்க்கிறார். ஏன்னா பொற்கொள்ளருக்கு தான் அதனுடைய ஒரு பட்டிலே இருக்கின்ற அந்த வெள்ளி சருகையினுடைய, தங்க சருகையினுடைய மதிப்பு தெரியும். அவர் பார்க்கார், பின்னாடி, ஏப்பா ஏன் பின்னாடியே நீ வந்துகிட்டு இருக்க, நானே தனிமையில் போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் பொழுது, உங்களுடைய இடுப்பிலே இருக்கின்ற பட்டாடையில் பாதி எனக்கு கிடைத்து விட்டால் என்னுடைய பாதிப்பெல்லாம் தீர்ந்து விடும். பாதிப்பு, என்னுடைய வறுமையெல்லாம் தீர்ந்து விடும். அந்த பாதிப்பால் தான் நான் உங்க பட்டாடையை வேண்டி வருகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அவர் இப்ப நான் 8 முழ பட்டுல ஒரு 4 முழத்தை கொடுத்துட்டா போதுமே, 4 முழ பட்டு தான் நம்மளுக்கு போதுமே அப்படின்ட்டு 4 முழத்தை கிழிச்சு கட்டிட்டு மீதி முழத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டார். இவர் போய் வித்த உடனே தான் தெரிகிறது, நம்மளுடைய வறுமை, ஒரு தலைமுறையினுடைய வறுமையை போக்கக்கூடிய சக்தி அந்த பாதி 4 முழத்துக்கு இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவ்வளவு பொற்காசுகளை கொடுக்கிறார்கள். உடனே இந்த பொற்கொள்ளருக்கு ஆசை அதிகமாக வருது. எப்போதுமே பணம் சேர்ந்த இடத்தில் தான் ஆசைகளும் அதிகமாக குவிந்து கொண்டே இருக்கும். அப்ப இவருக்கு பணம் நிறைய குவிஞ்ச உடனே என்ன ஆச்சு, இந்த மீதி பட்டாடையும் எடுத்துட்டோம்னா நம்மளுடைய இன்னொரு தலைமுறையும் சாப்பிடலாமே. அந்த அடிப்படையில மீண்டும் இவன் போறான். ஆனா இன்னொரு தடவை அவர்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அவர்கிட்ட உரிமையோட சொல்லி கேட்டு வாங்கியாச்சு ஒரு தடவை. இன்னொரு தடவை எப்படி போய் கேட்கறது?
அப்படின்னு இனி திருடி தான் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அப்ப இவர் தவத்துல உட்கார்ந்து இருந்த நேரம் பார்த்து உடம்புல போய் தொட்டு பார்த்தா உடம்புல அசைவே இல்லாம இருந்துச்சு. அந்த நேரம் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு மீதி இருக்கிற ஆடையும் உருவிட்டு. அப்போ உடனே அவர் என்ன பண்ணாரு, படக்குன்னு அவர் கண் விழித்தார். விழித்த உடனே அந்த பட்டாடையின் கையுமாக ஒருத்தர் நிற்கிறான். அவன் ஏற்கனவே வந்தவன் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். அப்போ உடனே அவனை பார்த்து கும்பிட்டார். என்ன இவர் நம்மளை கொல்ல போறாருன்னு நினைச்சோம், அவரே நம்மளை பார்த்து கும்பிடுறாரு என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொற்கொள்ளருக்கு கையெல்லாம் நடுங்குது. அப்பதான் சொன்னாரு, ஒரு நல்ல ஒரு மனிதனை உன்னை ஒரு திருடனா ஆக்கிட்டனே, வாழ்நாள் முழுக்க இனி யாரையும் திருடனா ஆக்குறது இல்ல அப்படின்னு சொல்லி அவர் வாழ்நாள் முழுக்க நிர்வாணமாவே வாழ்ந்தார். அதனால தான் அவரை இறைவனுக்கு பிடித்தது. இந்த உலக பொருளை எதையுமே இருந்தும் பயன்படுத்தாத மனிதர்களுக்கு இறைவனை பிடிக்கும், இறைவனுக்கு பிடிக்கும். இறைவன் பேரை சொல்லணும்னு அவசியமே இல்லை. உலக பொருளை பயன்படுத்தி கொண்டு நீங்க கோடி கணக்கில் சொன்னாலும் சரி, பல கோடி சொன்னாலும் சரி, அவர்களை இறைவன் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். ஏனென்றால் இந்த உலகையே படைத்த பரம்பொருள் அவர் மண்டை ஓட்டை தான் பிச்சை எடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப இறைவனை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், எல்லாத்தையும் விட வேண்டும். ஒரு காலகட்டம் வரலையும் எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்துறதெல்லாம் ஒரு காலத்துல விட்டுட்டு வரணும். அதான் ஒரு மேடையில சொன்னோம், நீங்க கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவ்வளவையும் விட்டுட்டு எங்கிடம் வந்தா நீங்க கடவுளை பார்க்கலாம் அப்படின்னா. ஒரு பெரியவர் எழுந்திருச்சாரு, நான் அவ்வளவையும் விட்டுட்டு வந்துடுறேன் சாமி, ஆனா ஒன்னே செய்ய முடியாது அப்படின்னா. என்ன அதான் அவ்வளவையும் விட்டுட்டு வந்துருங்களே அப்படின்னா. இல்ல அவ்வளவையும் விட்டுட்டு வந்துருவேன், ஆனா அவளையும் விட்டுட்டு வர முடியுமா அப்படின்னாரு. அதுதானே சிக்கலு. அந்த தொடக்கு அப்படிங்கிறது ஒண்ணு நான் வைத்து கொண்டே இருக்கிறதுனாலதான், எதையோ ஒன்று மனிதன் பிடித்து வைத்து கொண்டிருப்பதனால்தான் இறைவனுக்கு பிடிக்காமல் போகிறது. எதையோ ஒன்றை நாம் பிடிச்சு வச்சிருக்கிறது வரலையும் இறைவனை நாம் பிடிக்க முடியாது. ஏன் பட்டினத்தார் பிச்சை எடுத்தார், பத்திரகிரியார் பிச்சை எடுத்தார்? அவர்கள் பிச்சை பாத்திரத்தை வெளியே சுமந்தார்கள். இன்னைக்கு இருக்கிற பல சாமியார்கள் பிச்சை பாத்திரத்தை உள்ளே சுமக்கிறார்கள். பாத்திரத்தை வெளியில சுமந்தீங்கன்னா எவ்வளவு நிரம்புதுன்னு நல்லா தெரியும். ஆனா பாத்திரம் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது உள்ள எவ்வளவு நிறைஞ்சாலும் தெரியாது, எத்தனை கோடி உள்ள போட்டாலும் தெரியாது உள்ள இருக்கிற பாத்திரத்துக்கு. அதனாலதான் வெளிப்படையா பிச்சை பாத்திரத்தை ஏந்தினாங்க துறவிகள். பட்டினத்தார் ஏன் பிச்சை பாத்திரம் கூட ஒரு கேடு உடையது அப்படின்னு கையை ஏந்தினார். அதனாலதான் இறைவனுக்கு பிடித்தது. கடைசியில் பட்டினத்தார் மரணம் அடையவில்லை, மறைந்தார். அதே மாதிரி வள்ளல் பெருமான் கையை மூடினாரு. நான் கையை ஏந்த மாட்டேன் அப்படின்னு சொன்னதான் கையை மூடினார். எனக்கு அதுவும் தேவையில்லை அப்படின்னார். ஒரு படி மேல போனார். இந்த காசெல்லாம் பார்க்கும்போது நான் ஆத்துல குளத்துல தூக்கி எரிஞ்சேன் அப்படின்னார். இப்ப ஏன் நீங்கள் இறைவனை பார்க்க முடியவில்லை என்றால், நீங்கள் இறைவனை பார்க்க வேண்டும் என்றால், இறைவன் கையை பிடிக்க வேண்டும் என்றால், நீங்கள் உலகத்திலே உள்ளதை அனைத்தையும் கைவிட வேண்டும். நீங்கள் கைவிட்டால் இறைவன் கையேந்துவான். உங்களை தூக்குவதற்கு இறைவன் கையேந்துவான். அப்ப விட முடியவில்லையே, அந்த விடுவதற்கு என்ன வழி? மகான்களுடைய தொடர்பை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மகான்களுடைய தொடர்பை வைத்திருந்தால்தான் நீங்க எதையுமே விட முடியும். இல்லைன்னா நீங்க எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. அப்ப ஒரு மனிதன் தனிமையில் இருக்க அவனால் முடியவில்லை, அவனுக்கு துணையை எதிர்பார்க்கிறான். அதனாலதான் துணை
துணையை தேடுகிறார். துணை நலம் அப்படின்னு அதுக்கு தான் சொல்லியிருக்கார் வள்ளுவர். அப்ப உங்களுக்கு ஒரு துணையை நீங்கள் தேடிக்கொள்ளுவது வரையும் இறைவன் துணையாக வரமாட்டார். அப்ப அவங்க எல்லாம் முட்டாள்கள் அல்ல. பட்டினத்தாரெல்லாம் ஏன் அவ்வளவு பெரிய சொத்தெல்லாம் வச்சுட்டு பிச்சை எடுத்தார் அப்படின்னா அவர் முட்டாள். அவர்கிட்ட இருக்கிற சொத்தை யாரிடமும் நான் கையேந்துறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே இடத்துல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கலாம், தவம் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்து இருந்திருக்கலாம். ஒரு காலகட்டம் வரலையும், பட்டினத்தார் காலம் வரலையும் இப்ப அருணகிரிநாதர் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டார். இவ்வளவு பெரிய ஆதிசங்கரர் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டாரு. ஞானிகள் எல்லாம் பிச்சை எடுத்தார்கள், இவர்கள் பிச்சை எடுக்கிறார்கள். பிச்சை எடுக்கிறதுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆக உண்மையான மகான்கள் எல்லாம் தேவையை வெளியே வைத்துக் கொள்வார்கள். உண்மையற்ற மகான்கள் தேவையை உள்ளே வைத்திருப்பார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும், யார் உண்மையானவர்கள் யாரு பொய்யானவங்க அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அப்ப உண்மை இல்லா, இப்ப 4 வகையை சொன்னமே, இன்னொரு வகை இருக்க. இப்ப அவ்வளவு பெரிய மகாவீரர் எதையுமே வெளிப்படையாக அவர் வாழ்ந்தார், அதனால இறைவனுக்கு பிடித்தது. இன்னொரு 4வது வகையினர் ஒன்று இருக்காங்க. அது யாருன்னா, இறைவனை விரும்புகிறவர்கள் ஆனால் இறைவன் விரும்பாதவர்கள். இவங்க தான் கோயில் பூஜாரிகளும் மடாதிபதிகளும். அவர்கள் இறைவனை விரும்புகிறார்கள் ஆனா இறைவன் விரும்பாதவர்கள். ஏன்னா இவங்க பிச்சை எடுக்கிறதுனால, பிச்சை எடுக்காம பிச்சை எடுக்கிறதுனால அந்த நிலைப்பாடு வருகிறது. இப்ப விதியை வெல்லுவதற்கு ஒண்ணு அனைத்தையும் கைவிட வேண்டும். அது எங்களால முடியல. ஏன்னா எல்லாரும் கைவிட முடியாது. இப்ப நான் 17 வயதிலேயே எல்லாத்தையும் கைவிட்டு நான் துறவி ஆயிட்டோம். கை விடும் பொழுதே கையில் விட்டோம். பெரிய கட்டி கற்பூரத்தை எடுத்து அது எரிகிறது வரலையும் அணைகிறதில்ல அப்படின்னு சொல்லி பெரிய கட்டி கற்பூரத்தை உள்ளங்கையில வச்சோம். நான் உலகத்துல இருக்கிறத அத்தனையும் கை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்ப டாக்டர் பார்த்துட்டு நீ கையை விடணும் தோட வெட்டி எடுக்கிற மாதிரி நிலைமை வந்துட்டு கை அழுகி போச்சு அப்படின்னாரு. பார்த்துக்கிடுவோம், 4 நாள்ல கை சரியா போனா வச்சிருப்போம், இல்லைன்னா அப்புறம் கையை எடுத்துடலாம் அப்படின்னோம். நான் என்னமோ கை விட்டுட்டேன் அப்படின்னாரு அவரு டாக்டர். நான் என்ன கை விடலை அப்படின்னோம். அப்ப இறைவன் யார் யாரை விரும்புகிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒட்டுறவு அனைத்தையும் கைவிட்டவர்களை இறைவன் விரும்புகிறான். சரி, அத்தோட இறைவன் விடல. சரி, கைவிட்ட மனிதர்களை மட்டும்தான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. எங்களால் கைவிட முடியவில்லை, ஆனா கைவிட முயற்சி செய்கிறோம், ஆனாலும் எங்களால் முடியல. அவ்வளவையும் விட்டுட்டு வர முடியாது, அவளையும் விட்டுட்டு வர முடியாது. எங்களுக்கு என்ன வழி? அதற்கு அடுத்தபடியாக ஒரு வழி இருக்கிறது. என்ன அப்படின்னா, இறை அடியார்களுக்கு நீங்கள் தொண்டு செய்வதன் மூலமாக, தொண்டு செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய தலையில் விதி இருக்க முடியாது, உங்களுடைய கைக்கு விதி வந்துவிடும். அதனாலதான் இப்ப சிறு தொண்ட நாயனார் பிள்ளைக்கறி சமைச்சு கொடுத்து முக்தி அடைந்தார். திருநாவுக்கரசு நாயனார் அனைத்தையும் கைவிட்டதனால் இறைவனுடைய நிலையை அடைந்தார். திருநாவுக்கரசர் பெயரில் தண்ணீர் பந்தலும் அன்னதான பணியும் செய்த அப்பூதியடிகள் முக்தி அடைந்தார். அந்த திருநாவுக்கரசருக்கு கிடைத்த அதே நிலை கிடைத்தது. அப்ப இறைவன் என்ன சொல்றான், நீ அவ்வளவையும் விட்டுட்டு வராட்டினாலும் பரவாயில்ல, அடியார்களை மட்டும் விட்டு போகாமல் இருந்து விடு. ஒன்னு விட்டுட்டு வா, இன்னொன்னு விட்டு போகாம இரு. 2ல ஏதோ ஒரு வழியை செய்ய அப்படிங்கிறார். ஒன்னு அவ்வளவையும் உலகத்தை எல்லாம் விட்டுட்டு வந்துடணும், இன்னொன்னு சரியான மகான்களை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். அப்ப மகான்களை விட்டு பிரியாமல் இருந்தால் அப்பொழுது உங்களுடைய கர்ம வினைகள் போகுவதோடு உங்கள் மீது தலைவிதி ஆதிக்கம் செலுத்த முடியாது.
அதனாலதான் ஞானசம்பந்தருடைய கல்யாணத்துல கலந்து கொண்ட அத்தனை பேருமே முக்தி அடைந்தார்கள். அவர் திருமணத்துக்கு யார் யாரெல்லாம் போனாங்களோ அத்தனை பேரும் என்லைட்டன்ட் ஆனாங்க. ஒரு மகான்களால் பல ஆயிரக்கணக்கான பேரை முக்தி அடைய வைக்க முடியும். ஆனா அந்த மகான்கள் இப்ப இவர் இருந்தார் அப்படின்னாக்க, மகாவீரர் இருந்தார் அப்படின்ட்டா அவர் பணத்தை கொடுத்து அவர்கிட்ட நட்பு கொள்ள முடியாது. அவர் தான் எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிருக்காரு. அப்ப அவரிடம் உண்மையான அன்பு இருந்தா மட்டும்தான் இது பண்ண முடியும். இப்ப இவர் இயேசு பெருமான் இருந்தார் அப்படின்னா 11 சீடர்கள் அவர் பின்னாடியே போயிருந்தாங்க. 11 சீடர்களுக்கு அந்த நிலை கிடைத்தது. அந்த 11 சீடர்களும் யார் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடியே போனவங்க. அப்ப இறைவனிடம் நீங்கள் விட்டு விட்டு அனைத்தையும் கை கழுவி விட்டு உங்களால் வாழ முடியும் அப்படின்னு சொன்னா உங்களை இறைவன் கட்டாயமாக வந்து தரிசனம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி இறைவன் தரிசனம் உங்களுக்கு கொடுத்து விட்டால் நீங்க உலகத்தில் மரணம் அடைய மாட்டீர்கள், மறைந்து போவீர்கள், மரணம் அடைய மாட்டீர்கள். இப்ப இந்த மறைந்து போதல் அப்படிங்கிற ஒரு நிலை வேறு, மரணம் அடைதல் அப்படிங்கிறது வேறு. அப்ப இந்த உலகத்தில் வள்ளல் பெருமான் மரணம் அடைந்தாரா? அவர் மறைந்தார். ஆனா நம்ம எல்லாரையும் மறைந்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை செத்து போனவங்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அப்ப உயர்ந்த வார்த்தையாவது போட்டு வைப்போமே அப்படின்னு. இயற்கை எய்தினார் அப்படின்னு போடுவோம். இயற்கை எய்தினார் அப்படிங்கிறதும் பெரிய தப்பு தான். இயற்கை எய்தினார் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு சான் நீளம் உள்ள ஒரு குழந்தை 6 அடி உயர மனிதனாக வருது அப்படின்னா அதே மாதிரி ஒரு சான் நீளமாக குறைஞ்சிக்கிட்டே வரணும். அதுக்கு பேர் தான் இயற்கை எய்துதல் அப்படின்னு சொல்றது. இந்த உலகத்துல எந்தெந்த உயிரினமெல்லாம் பெருசா வளர்ந்துச்சோ அத்தனை உயிரும் சுருங்கி வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு பாம்பு ஏன் நல்ல பாம்பு அப்படின்னு, அது பெரிய உலகத்திலே இருக்காது, விஷப்பாம்பு. அதுதான். அதுக்கு போய் ஏன் நம்ம நல்ல பாம்பு அப்படின்னு வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த பாம்பால் மட்டும்தான் எல்லா பாம்புக்கும் இயற்கை எய்துகிற பண்பு அதுகிட்ட இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளில் பாம்புக்கு நல்ல பாம்புக்கு மட்டும்தான் இயற்கை எய்துகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. வேற எதுவும் இயற்கை எய்த முடியாது. எல்லாம் செத்து தான் போகணும். ரத்தம் சிந்தி தான் அத்தனை உயிரினங்களும் செத்துக்கிட்டே இருக்கணும் இந்த உலகத்துல. பாம்பு மட்டும்தான் இயற்கை எய்தும். அதை நம்ம அடிக்காம விட்டோம் அப்படின்னா அது பிறக்கும் பொழுது எவ்வளவு நீளம் இருக்கோ அதே அளவுக்கு அது வந்துடும். அதே அளவா வந்து அந்த பாம்பு வந்து அது இன்னும் தேஞ்சு அது அப்படியே மறைஞ்சிரும். பாம்புக்கு வந்து அந்த மறைகிற சக்தி இருக்கு. அதனால எல்லா கடவுளுக்கும் கழுத்துல அது வந்து மாலையா வச்சிருக்காங்க பாம்பை. ஏன் அப்படின்னா அந்த இந்த பிரபஞ்சத்துல இயற்கை எய்துகின்ற ஒரு தன்மை அந்த பாம்புக்கு இருக்கிறது. எல்லா கடவுளுக்கும் அந்த பாம்பு வந்து பஞ்சனையாக அது இருக்கும். அதனாலதான் பாம்பை அடிக்கக்கூடாது. பாம்பை அடித்தாலே மிகப்பெரிய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாக தோஷம். இந்த நாக தோஷம் அப்படிங்கிறது எதனாலன்னா பாம்பை அடித்தா மட்டும் வரும். இப்போ ஒரு மானை அடிச்சா மான் தோஷம் வராது. ஒரு காக்காயை அடிச்சா காக்கா தோஷம் வராது. ஆனா பாம்பு அடிச்சா நாக தோஷம் வரும். இதுதான் நாக தோஷம் அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படின்னா அது இயற்கை எய்துகின்ற ஒரு யோகிக்கு சமமானது நல்ல பாம்பு. இயற்கையிலே இருக்கின்ற அத்தனை உயிரினங்களை விட உயர்வான ஒரு உயிரினம் எது அப்படின்னா நல்ல பாம்பு. ஒரு நல்ல பாம்பு மட்டும் ஒரு தடவை இறைய எடுத்துச்சு அப்படின்னா அது மறுநாள் இறைய தேடி அது போவே போகாது. நல்ல பாம்பு மட்டும் தனிமையில் வாழ்வதற்கு தான் அது விரும்பும். இனச்சேர்க்கை செய்யும் போது மட்டும்தான் இன்னொரு பாம்பினுடைய உதவியை தேடுமே தவிர அது மற்றபடி அந்த பாம்பு வந்து பாம்பும் யோகிக்கும் ஒரு ஒற்றுமையான ஒரு குணாதிசயம் இருக்கிறது. பாம்பு வந்து தனிமையை விரும்பும். அதே மாதிரி ஒரு யோகி தனிமையை விரும்ப வேண்டும். அதே மாதிரி நல்ல பாம்பு தனக்குன்னு ஒரு வீடு அது கட்டிக்கிடாது. அது ஏதோ ஒரு புத்து எலி விலையதான் அது தேடிக்கணும். இன்னொரு இடத்தில் தான் இன்னொன்று பயன்படுத்திய இடத்தை தான் அது பயன்படுத்துமே தவிர தனக்கென்று ஒரு இடத்தையோ அது பயன்படுத்தாது. அது மாதிரி யோகிகள்லாம் ஏற்கனவே இருக்கிற ஏதாவது ஒரு கொகையை அதை தான் பயன்படுத்துவாங்க.
தனக்கென்று ஒரு இடத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. அதே மாதிரி நல்ல பாம்புக்கு கோபம் வந்தால் தன்னுடைய பிராண சக்தியை பயன்படுத்தி தப்பிக்க முயற்சி பண்ணும். அதே மாதிரி யோகிகளுக்கு கோபம் வந்தாலும் அந்த அந்த பிராண சக்தியை பயன்படுத்தி சாபமாக விடுவார்கள். அதான் விதித்தால் கடிக்கும், மிதித்தால் கடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பு விதி இருந்தா உங்களை கடிக்கும், நீங்க அதை போய் மிதிச்சிங்கன்னா உங்களை கடிக்கும். வேற வகையில நல்ல பாம்பு எதையுமே கடிப்பதற்கு அது விரும்பாது, அது சக்தியை அதை பயன்படுத்த அது விரும்பாது. நல்ல பாம்பு அதனுடைய சக்தியை பயன்படுத்த எப்போதுமே அது விரும்பாது. அதுக்கு மிகப்பெரிய விஷம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான கண்டதெல்லாம் அது கொத்தி கொத்தி எல்லாம் அது பார்க்காது. அதே மாதிரி ஒரு நல்ல யோகி தன்னுடைய இருக்கின்ற ஆற்றலை பிரயோகப்படுத்த விரும்ப மாட்டார்கள். எப்ப பிரயோகப்படுத்துவாங்கன்னா அவங்க மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக போது மட்டும்தான் பிரயோகப்படுத்துவார்கள். மற்றவங்களா என்னால அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும், நான் ஆனை குதிரையாக்குவேன், குதிரையை யானையாக்குவேன் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா டூப்பு. உண்மையான யோகிகள்லாம் அந்த மாதிரி பயன்படுத்த விரும்ப மாட்டார்கள். இப்ப மக்கள் கூட்டம் வந்ததின் காரணமாக மக்களுடைய கர்ம வினையை சுமக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இப்ப 1,00,000 பேர் வர்றாங்க தேடி அப்படின்னாக்கா, தேடி வந்துட்டாங்கன்னா கதை கந்தல் தான், அவ்வளவுதான். அப்ப அவங்களுடைய கர்ம வினையை வாங்கித்தான் ஆகணும். வாங்கினா அதை சுமந்து அதை தீக்கத்தான் வேணும். இப்ப விஸ்வாமுத்திரர் தவம் செய்கிறார், அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கிறது. அவர் மீது விதி விளையாட வேண்டும் என்று முயற்சி செய்கிறது. அப்ப என்ன, எதன் மூலமா விளையாடலாம் அப்படின்னு வரும்பொழுது அந்த நேரத்துல திரிசங்கு செத்து போய் மேலோகத்து போறான். போன உடனே அவர் மேல இருந்து கீழே வந்துகிட்டு இருக்கா, எங்கடா போற அப்படிங்கிறாரு. நான் நரகத்துக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் அவன். என்ன ஒரு பெரிய ஞானி, என்ன நீ பார்த்துட்டல்ல, நீ எப்படி நரகத்துக்கு போக முடியும், உன்னை நான் தனி சொர்க்கத்தையே உண்டாக்குறேன்டா அப்படின்னு சொல்லி திரிசங்குக்கு ஒரு தனி சொர்க்கத்தை உண்டாக்குறாரு. விதி அவர் மூலமா விளையாண்டு விட்டது, இவர் சம்பாரிச்ச சொத்து பூரா இழந்துட்டாரு. இப்படிதான் வரும் விதி. அப்ப விஸ்வாமுத்திரர் பல ஆண்டுகள் செய்த சாதனையை திரிசங்குக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்த சொர்க்கத்தின் மூலமாக அவர் அனைத்து ஆற்றலை இழந்து விட்டார். அதன் பிறகு மீண்டும் முயற்சி பண்ணி தான் அவர் அப்புறம் பிரம்ம ரிஷி பட்டத்தை வாங்கினார். இப்ப இந்த ஞானிகள் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விதி என்ன பண்ணும், இப்படி எல்லாம் விளையாட ஆரம்பிக்கும். இப்படி விளையாட ஆரம்பித்தால் தான், அதுல சிக்குவதனால்தான் பெரிய பெரிய மகான்களும் சிக்குண்டு போய் வருகிறார்கள். இதனாலதான் நீங்க பெரிய பெரிய ஞானிகள் பார்த்தா கடைசியில நோய் இறந்திருப்பார்கள். பார்த்தா பெரிய ஆச்சு, என்னையா நம்மளும் தான் ஆன்மீகம் ஆன்மீகங்கிறோம், இந்த கடைசியில இந்த புகழ் மாயை அப்படிங்கறதுல இது பண்ணும். இவ்வளவு பெரிய திருக்குறள் எழுதினாரே திருவள்ளுவர், தன்னுடைய பேரை எழுதினாரா பாருங்க. ஏன்னா சிவபெருமான் ஆட்டி விட்டுருவாருன்னு நல்லா தெரியும். அவ்வளவு பெரிய திருக்குறளை சிவபெருமான் தான் சொன்னாரு. சொன்னதும் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய திருக்குறளை உலகத்துல இன்னைக்கு பைபிளுக்கு அடுத்தபடியாக உலகத்துல எல்லா மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் எது அப்படின்னா திருக்குறள் மட்டும்தான். அப்படிப்பட்ட நூலை எழுதுறது யாரியா அப்படின்னு கேட்டா என்ன நம்மளுக்கு பேர் தெரியாது. ஏதோ வள்ளுவர்னு பின்னாடி வந்தவங்க நம்ம தமிழ் பாட நூல் இது பண்ணும் பொழுது உவேசா இவங்களெல்லாம் உட்காந்து இது பண்ணும்போது அதை யார் எழுதுனதுன்னு எழுதணுமையா அதுல. அப்ப வள்ளுவர் குலத்துலதான் இந்த இதுல பிடிச்சி எழுதுறவங்களுக்கு பேரு வள்ளுவர், ஓலையை எழுதுறவங்க எல்லாம் வள்ளுவர் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பேரு திருவள்ளுவர் அப்படின்னு நம்மளா வச்சுக்கிட்டோம், அவர் எழுதி வைக்கல. திருமூலர் திருமந்திரத்தை எழுதுனது யாரு அப்படின்னா அவர் எஸ் ஆயிட்டாரு, திருமூலர் அப்படிங்கிறோம். சிவவாக்கியர் பாடலை யாரா எழுதுனது அப்படின்னா அவங்க எஸ் ஆயிட்டாங்க. எந்த 18 சித்தர் பாடுமே யார் எழுதுனது யாருக்குமே தெரியாது. பேர் என்ன, ஊர் என்ன, எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே முக்தி அடைய வேண்டும் அப்படின்னு நினைச்சாங்க. விளம்பரத்தை தேடுனா முக்தி அடைய முடியாது. இறைவனுக்கு பிடிக்காதது அது ஒன்று. அப்ப இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஞானிகள்லாம் ஏன் பிச்சை எடுத்து சாப்பிட்டாங்க அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிச்சை எடுப்பது என்பது மிக கேவலமான ஒரு செயல். அப்பேற்பட்ட ஒரு கேவலமான செயலை ஏன் செய்தார்கள் அப்படின்னா நம்மளை எவனும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான்.
என்னதான் நீங்க பட்டினத்தார் மிகப்பெரிய ஞானியாக இருந்தாலும் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு பின்னாடி யாரும் போகவே மாட்டாங்க. சாதாரணமா கார்ல வர்றதே சைக்கிள்ல ஏறினாலே மக்கள் வர மாட்டாங்கிறாங்க. ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஞானி ஒரு பேசினாரு, யாராவது பின்னாடி வர, அவரே பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்காருயா, அவர் என்ன ஞானத்தை சொல்ல போறாரு? பட்டினத்தார் உயிரோடு இருக்கும்போது யாரும் அவர் பின்னாடி போகவே இல்லை. அப்பைக்கப்ப ஒரு பாடலை எழுதி வச்சுட்டு போனார். அருணகிரிநாதர் ஊருக்கு போனாரு. அவருடைய சந்த பாடலே யாருமே எடுத்து ஏறெடுத்தும் பார்க்கல. இன்னைக்கு அருணகிரிநாதர் அவ்வளவு பெரிய பாடலை எழுதியிருக்காருன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, உயிரோடு இருக்கும் பொழுது மக்களிடம் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. அப்ப மக்களிடம் அகப்பட்டு கொண்டால் இந்த கர்ம வினை என்பது ஏறிவிடும். கர்ம வினை ஏறிவிட்டால் விதி வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். சரி, அடுத்து இந்த கர்ம வினையை எப்படி போக்கிக் கொள்வது? இந்த கர்ம வினையை நீங்கள் போக்கிக் கொள்வதற்கு கஷ்டப்படுவதில் இஷ்டப்பட வேண்டும். வாழ்க்கையில கஷ்டம் வந்தா இறைவனை நோக்கி போறேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறான் அப்படின்னா, இறைவன் கருணை வள்ளல், நீ நல்லா இருக்கணுமே நினைச்சு கஷ்டத்தை கொடுக்குறான். அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இறைவான்னு சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறேன், வாழ்நாள் முழுக்க இறைவன் பேரை சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்குறானே. அட பாவி, இந்த உலகத்துல இருக்கிறதுலையும் கர்ம வினை உனக்கு போகணும்டா, போனாதான் நீ மீண்டும் பிறந்து வரமாட்டேன் இந்த உலகத்துல. இங்கேயே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடு, தேவையில்லாம இங்க நீ அதிகமா சுமந்தியானா இன்னொரு பிறவி எடுக்கணும். அது நீ செஞ்ச பாவத்தெல்லாம் கணக்கு பண்ணும்போது நான் மனுஷ பிறவியா கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிரும். அப்புறம் நீ நாயா பேயா பிறந்து அப்புறம் ஆவி உலகத்துல போய் ஆவி உலகத்துல 120 வருஷம் இருந்தது பிற்பாடுதான் அப்புறம் ஏதாவது ஒரு பிறவியே கிடைக்கும். அது 120 வருஷம் அவதிப்படணும் இருட்டு உலகத்துல. அதன் பிறகு பல தடவை விலங்குகளுக்கு நாம் ரத்தம் சிந்தி உயிர் போய் அந்த பாவம் எல்லாம் போகணும். ஏன் ஒரு மான் இப்ப ஏன் இந்த மிருகங்கள்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் சாப்பிடுது, ஒன்ன பிடிச்சி ஒன்ன சாப்பிடுது, ஒன்ன பிடிச்சி ஒன்ன சாப்பிடுது அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாமே கர்ம வினையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் வருகிறது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இங்க நாம் அனுபவிப்பதற்காக நான் பிறந்தவர் அல்ல. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த உலகத்துல நான் வந்தது ஏதோ ஒன்னு அனுபவிச்சுட்டு போறதுக்கு வரல, கர்ம வினையை அனுபவித்துட்டு போவதுக்கு. அந்த ஒரு தவளையா நீங்க பிறந்தீங்கன்னா என்னைக்கு ஒரு நாளைக்கு பாம்புக்கு இரையாகணும். அதான் அந்த தவளையினுடைய கர்ம வினை. நீங்க ஒரு மானா பிறந்தீங்க அப்படின்னா என்னைக்கு ஒரு நாள் புலி வேட்டையாடி அதை கொண்டு சாப்பிட்டு போய் ஆகணும். ரத்தம் சிந்தி அது உயிர் போக வேண்டும். நோய் உயிர் போக வேண்டும். அப்ப ரத்தம் சிந்தி உயிர் போக வேண்டும் அல்லது நோய் உயிர் போக வேண்டும். ரெண்டே வழியில் தான் இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களும் கர்ம வினையை போக்கிக் கொள்கிறது. அப்ப எந்த பாவமே செய்யாதவன் திடீர்னு ஒரு தீவிரவாதி குண்டு போட்டு 40 பேர் செத்து போயிட்டான், 50 பேர் செத்து போயிட்டான், இந்த கடவுள்லாம் எங்கடா போனாங்க அப்படின்னு நாம் நினைப்போம். கடவுளின் பார்வையில் எந்த தப்புமே நடக்கல. உன்னுடைய பாவம் பல தடவை ரத்தம் சிந்தி இந்த உலகத்துல செத்தியன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பாவம் போனுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப இறைவன் என்ன எதை பாக்குறாருன்னா, இவனுடைய கர்ம வினை எந்த அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. அறவே கர்ம வினை உங்களை விட்டு போய்விட்டால் இறைவன் வந்துதான் ஆக வேண்டும். அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அப்படின்னு சொல்லுவார் அருணகிரிநாதர். இறைவனை என்றைக்கு பார்த்தோமோ அதுக்கு பிறகு எந்த உணவுமே தேவையில்லை. அப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஈரோட்டுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னா, நீங்க கர்ம வினையிலிருந்து யாரோ ஒரு 4 மனிதர்கள் தப்ப வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்துக்கு தான் வர்றோமே தவிர, நீங்க கொடுக்கிற பணத்துக்காக பிழைப்பு நடத்துவதற்காக அல்ல. ஏன் அப்படின்னா, இது அனைத்துமே விதி விளையாடுகின்ற ஒரு செயல். ஒரு ஞானி இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10,000 பேராவது அதுல இருந்து முக்தி அடையணும். வள்ளல் பெருமான் வந்தார், அதுதான் அவரு ரொம்ப வேதனைப்பட்டார். நான் வந்தேன், ஒரு 10,000 பேரையாவது அழைச்சிட்டு போகணுமே அப்படின்னு நினைச்சேன், ஒரு பேரும் வரமாட்டேன்ட்டே, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன் அப்படின்னு வேதனைப்பட்டார். அப்ப நல்லா பாருங்க, அந்த கர்ம வினை இருக்கிறதுனாலதான் மக்கள் இது போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு கலந்துக்க மாட்டாங்க. இப்ப ஏன் கர்ம வினை இருக்கிற கூட்டம் அப்ப அந்த கர்ம வினையை தேடித்தான் போகும், கர்ம வினையை போக்கி கொள்ள முயற்சி செய்யாது. அப்ப இத்தனை பேர் நீங்கள் விதியை வெல்ல வேண்டும் என்று நீங்கள் சிந்திச்சிருக்கீங்க அப்படின்னா,
உங்களுக்கு அந்த விதியினுடைய வேதனையில் இருந்து தப்ப வேண்டும் என்கின்ற ஒரு ஆற்றல், ஒரு உந்து சக்தி உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. மற்ற இடத்துல எல்லாம் கூட்டம், ஒரு நடிகர் வர்றாரு, ஒரு நடிகை வர்றாருன்னா கூட்டம் அதிகமா வரும். இப்ப இந்த ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மக்களுடைய கர்ம வினை வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சாரார் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கொண்டு போயிருவோம், பல பேர் நினைச்சாங்கன்னா எமன் நம்மளை கொண்டு போயிருவான் அப்படின்னு நினைச்சு ஒதுங்கிட்டாங்க. ஆனாலும் இந்த உலகத்துல நான் மட்டும் வரமாட்டேன், ஒரு கூட்டத்தோட தான்டா அங்க வருவேன், அங்க வந்தாலும் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக, அருள் திரு கூட்டமாக அது இருக்க வேண்டும். நீங்கள் முக்தி அடைய வேண்டும், நீங்கள் இறைவனை பார்க்க வேண்டும். நிச்சயமாக இறைவனை பார்க்க முடியும். அந்த விதியை அறிந்து கொள்ள வேண்டும். விதி அப்படின்னா முடிவு அப்படின்னு அர்த்தம் இல்ல. இப்போ ஒரு கணக்குல ஒரு விதி இருக்கும், அந்த விதியை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த கணக்குக்கு முடிவு கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்றது, அந்த ஃபார்முலா தெரியல அப்படின்னாக்கா அந்த கணக்கை நம்ம போடவே முடியாது. அப்ப ஒரு சாதாரண கணக்குக்கே ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படின்னா, இறைவனை அடைவதற்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுக்கு பேர் தான் விதி. அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கணக்கை போட்டீங்க அப்படின்னா அந்த மீதி இல்லாத கணக்கா வரும். உங்க வாழ்க்கை கணக்குல மீதி இருந்துச்சுன்னா மீண்டும் பிறந்து வரணும். அந்த மீதி இல்லாம போனா பூஜ்ஜியம், கணக்கு முடிவு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்களேன், நீங்க முக்தி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த உலக வாழ்க்கையில நாம என்ன பண்ணணும், போகும்போது மீதியை வச்சுட்டு போக கூடாது. மீதியை வச்சோம்னா அதுதாங்க விதி. இப்ப சாமியார்கள்லாம் மீதியை வச்சாங்களே, எந்த ஆசிரமாவது கோர்ட்டுக்கு போகாம இருக்கா? அரவிந்தர் ஆசிரமத்துல மீதியை வச்சுட்டு போனாரு, அதுவும் கோர்ட்ல தான் நிக்கி. ஆதிசங்கரர் மீதியை வச்சுட்டு போனார். ஆதிசங்கரர் அவர் மீதியை வச்சுட்டு போல, அது அவர் பேரால் உண்டாக்கப்பட்ட மடங்கள் மீதியை வச்சுட்டு போனாங்க. இந்த மடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான மடங்கள்லாம் மடத்தனமா தான் இருக்கும். அது ஏன் அதான் மடத்தனம். அந்த மடத்தனம் ஏன் வருது அப்படின்னா, மடத்தை நிர்வகிச்சா மடத்தனம் வரத்தான் செய்யும். இந்த அன்னை தெரசா இருந்தாங்களே, அவங்க மாற்று மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம். அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஏதோ 4 அந்த துணி மட்டும்தான் மிச்சமா இருந்துச்சோம், எதுவுமே மிச்சம் இல்லை. அந்த மாதிரி இந்த உலகத்துல வாழ்ந்த உயர்ந்த உன்னதமான மகான்கள்லாம், மகாவீரர்லாம் எதை விட்டுட்டு போனாரு? புத்தர் எதை விட்டுட்டு போனாரு? பட்டினத்தார் எதை விட்டுட்டு போனாரு? அவங்களாம் மீதி இல்லாம கணக்க பூஜ்ஜியமாக்கி விட்டு போனார்கள். நம்ம வாழ்க்கையில ஒண்ணு இருக்கணும், வாழ்க்கையை விட்டு போகும் பொழுது பூஜ்ஜியம் இருக்கணும். ஆனா அதுக்கு நேர் மாறலா நம்ம செய்யறோம். வாழ்க்கை முறை வாழ்ந்து முடிச்சதும் மரணப்படுக்கையில இருந்தோன்னா, நீ வாழ்க்கையில சம்பாதிச்சது என்னையா அப்படின்னு கேட்டா ஒன்னும் இல்லை அப்படிம்பா. இப்ப வாழ்க்கையில ஒன்னையாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படிங்கிறோம், ஒன்னும் இல்லாம போச்சு அப்படிங்கிறோம். இப்ப வாழ்க்கையில ஒண்ணு இருக்கணும், போகும் பொழுது பூஜ்ஜியமா இருக்கணும். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒன்ன வச்சுக்கிறோம். அப்ப ஞானிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய போகும் பொழுது பூஜ்ஜியத்தை வைத்துக் கொண்டிருக்கார்கள், வாழும் பொழுது ஒன்றை நன்றாக பிடித்துக் கொள்கிறார்கள். நீங்க வாழ்க்கையில இதுவரை நம்ம அனுபவிச்சது என்ன அப்படின்னு நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா, நீங்க படுக்கும் பொழுது யோசிச்சு பாத்தீங்களா, ஒண்ணுமே இல்லையா, நம்ம வாழ்க்கையில என்னத்தையா கண்டோம்? இந்த மனைவி, மக்கள், 56 ஏக்கர் சொத்து, சுகம், சம்பாதிக்கிற பணம், இதுதான் நிரந்தரம், இதுதான் சம்பாதிச்சோமா? கூட வருவது ஒன்றும் இல்லை, புழு கூடடு திங்கன் உழைவதை தொல்லை, தேடரும் மோட்சத்து எல்லை, அதை தேடி தெளிவோரும் இங்க இல்லை அப்படின்னாரு ஒரு சித்தர். இப்ப வாழ்க்கையில ஒன்றை நாம் அடைய வேண்டுமே, அந்த ஒன்றுமே இல்லாம பூஜ்ஜியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போகும் பொழுது எஞ்சியது எதையாவது விட்டு விட்டால் மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்து வர வேண்டும். ஏன் ஞானிகள்லாம் பிறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த உலகத்திலே பிறந்தாலே பிணி, பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார்னு வள்ளுவர் சொல்லுவார். அந்த பிறவி பெருங்கடலை நீந்தி இந்த பிறவிலேயே நாம் தப்பிப்போம், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அப்படின்னு சொல்லுவார் சித்தர். இந்த பிறவியை நீங்க தப்ப விட்டீங்க,
தப்பா விட்டுருவீங்க, பிறகு வீணா போயிடும். அதற்கு நீங்கள் சரியா செய்ய வேண்டியது என்ன? மதங்கள்லாம் அந்த வழியை செய்யவே இல்லை. அதனால்தான் இந்த சாத்திர குப்பை, தோத்துற குப்பை அப்படின்னு சொல்லி ஞானிகள்லாம் ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய், ஆற்றில் கிடந்து துறை அறியாமல் அலைகின்றனையே அப்படின்னு சொல்லுவார் பட்டினத்தார். ஏற்றி கிடக்கும் 7 கோடி சாத்திரங்களை ஓதுகின்ற சதுர்களை விட்டு நீர் மாத்திரை போது உம்முளே மறித்து தொக்க வள்ளீரேல் பார்த்த அப்பார்வை ஆர்த்த பிறவி அகல விட்டு ஓட்டுமே அப்படின்னார். சாத்திரங்களை ஓதும் சதுர்களை விட்டு நீர் அப்படின்னார். இந்த வேதங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களை இந்த உலகத்தோடு எப்படி ஒட்டுறவு வைப்பதற்கும் அதை பிணைப்பதற்கும் வேதங்கள்லாம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, மனிதனை பற்றுடையவர்களாக ஆக்கி விட்டார்கள். வேதம் ஓதும் வேலையே வீணதாகும் வீணிலே பாரிலே அப்படின்னு சொன்னாரு சிவவாக்கியர். வேதம் ஓதுற வேலை தாண்டா அந்த உலகத்துல வெட்டி வேலை அப்படின்னார். எதனால? அந்த வேதங்கள் ஓதுவதன் மூலமாக என்ன நடக்குது? கோயில்ல தான் இறைவன் இருக்காரு, அதை கும்பிட்டவன் எல்லாம் பூரா செத்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான், என்னடா கோயில்ல போய் சாமி கும்பிட்டவனும் செத்துக்கிட்டு இருக்கான், அப்ப நம்ம கும்பிடாமலே செத்துட்டு போறோம் அப்படின்ட்டு அவன் ஒரு முடிவு எடுத்துட்டான். அப்ப உண்மையான ஆன்மீகங்கிறது இல்லாம போச்சு. உண்மையான ஆன்மீகம் மரணம் தவிர்ந்த ஒரு நிலை. அப்ப மரணம் தவிர்த்தவர்கள் இந்த உலகத்துல எங்கேயாவது இருக்கிறாங்களா? அது மக்கள் கவனத்திற்கு அகப்படாமல் வாழ்ந்து போனதுனால கடைசியில மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்க உலகமும் கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. அதனால மரணத்தை தவிர்த்தவங்க மக்கள் மத்தியில பார்க்கல. வள்ளல் பெருமான் தான் கடைசியில செய்து காட்டினார், மறைந்து காட்டினார். அது வடலூர் அந்த 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 கலெக்டரே அவர் எழுதி வச்சிருக்காரு. இன்னமும் சென்ற ஆண்டு கூட ஒருவர் மறைந்தார். பல பேர் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க இந்தியாவில், மறைந்து கொண்டே இருக்கிறார்கள். பிணமாக கூடாது என்பதுதான் சித்தர்களுடைய தலையாய நெறி. அதுதான் திருமூலர் ரொம்ப சொல்லுவார். பேரினை மாற்றி பிணம் என்று பேரிட்டு சூரையாங் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினின் மூழ்கி நினைப்பொழிந்தாரே அப்படின்னு சொல்லுவார். காக்கை கவரில் என் கண்டார் பளிச்சில் என் பாற்றுளி பையில் என் கூத்தன் புறப்பட்டு போன கூட்டிருக்கே அப்படிம்பாரு. செத்து போன பணத்துக்கு நீ பாலை தெளிச்சா என்னடா, பன்னீரை தெளிச்சா என்னடா, நீ காற்றுல கொண்ட தூக்கி எரிஞ்சா என்னடா, செத்து போனாலே பணம் தாண்டா. கூத்தன் புறப்பட்டு போகாமல் இந்த கூத்தனோடு புறப்பட்டு போக வேண்டும். நம்ம உடம்புக்குள்ள அந்த ஜீவனாக இருக்கின்ற சிவம் நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறது வரலையும் அந்த சிவத்தோடு நாம் உயிர் போக வேண்டும். அப்ப சிவத்தோடு உயிர் போகும்பொழுது சிவம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பஞ்சபூதத்திலிருந்து வாங்கின கடனை நிலம் நீர் நெருப்பு காற்று வானத்தால் ஆனது நம்ம பஞ்சபூத உடம்பு, அது இறைவன் வாங்குவாரு. இந்த உலகத்துல இருக்கிற பஞ்சபூதம் கடங்காரங்க அவங்கள்ட்ட தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டு அப்படி போயிடணும். அழுகி போன பிணமாக இருக்கக்கூடாது. உடம்பு பிணமானால் மீண்டும் பிறந்து வந்தே தீர வேண்டும். அதனாலதான் நோய் இறந்த நம்ம ரமண மகரிஷியும் அந்த நிலையை அடையவில்லை என்று சொன்னோம். இப்போது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த உலகத்துல நோய் யார் இறந்தாலும், பெரியார் இறந்ததுக்கு மாற்றம் ஒன்றும் கிடையாது. பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்லி அவர் அந்த மாதிரி நோய் தான் இறந்தாரு. இப்ப கடவுள்னு சொல்லிட்டு ஒருத்தர் நோய் இறந்தான் அப்படின்னா, இவன் கடவுள் வாழ்நாள் முழுக்க சொல்லி என்னத்தை கண்டான்? இவனு தான் எண்ணத்தை கண்டான், அவனு தான் எண்ணத்தை கண்டான். அது ஒண்ணுமே காணவில்லை என்றால் அப்புறம் எதுக்கு ஆன்மீகம்? இந்தியாவில் மட்டும்தான் அந்த மரணம் இல்லா பெருவாழ்வு வித்தை இருக்கிறது, வேற எந்த மதத்திலையும் கிடையாது. நம்ம எப்படி எல்லாம் சூழ்நிலை கைதியாக சிக்கிக் கொள்கிறோம். பெரிய பெரிய மகான்களே சிக்கினாங்க, சாதாரண ஆள் எல்லாம் கிடையாது. ஆக 12 பிள்ளையை பெற்றெடுத்த அந்த மரக்கடை மகாலிங்கம் கடைசியில என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் சொந்த வீட்டிலேயே பிச்சை எடுத்தார் 12 வருஷம். அதனாலதான் இறைவனுக்கு பிடித்தது. நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. போன வருஷம் தான் அவர் முக்தி அடைஞ்சிருக்காரு. அவளையும் தூக்கி எறிந்து விட்டு கையில பிச்சை பாத்திரத்தை ஏந்தி பிச்சை எடுத்தார். அப்ப ஊரு பூரா எதுக்கு பிச்சை எடுக்கிறீங்க? ஒருத்தர் வீட்டுல கருவாட்டு குழம்பா இருக்கும், ஒருத்தர் வீட்டுல பழைய குழம்பா இருக்கும், இது உங்க உடம்புக்கு ஒத்துக்கிடாது,
நம்ம வீட்டிலேயே நீங்க பிச்சை எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார் அவருடைய துணைவியார் கேட்டுக்கொண்டது இருக்குங்க. அதுவும் சரியாதான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொந்த வீட்டிலேயே போய் வீட்டு வாசல்ல தான் நிற்பாரு. வீட்டு வாசல் கடந்து வாசல் படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்படுவதில்லை அண்ணலே அப்படின்னாரு. அது ஏன் அப்படின்னா ஒரு தடவை என்ன பண்ணிட்டாரு, பட்டினத்தார் ஒரு வீட்டில் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார். மழை பிடிச்சிடுச்சு. அப்ப இரவு தங்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு பக்கமா இருந்த அந்த சந்தில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த இரவுல திருடர்கள்லாம் என்ன பண்ணாங்க, போட்டு ஒரு திருடன் வர்றான்னு சொல்லி போட்டு மிதிச்சு எடுத்துட்டான். காலையில உட்காந்து யோசிச்சு பாக்குறாரு. அப்ப அன்னையில இருந்து தான் அவர் முடிவெடுத்தார், வாசல் படி கிடந்து வாராத பிச்சைக்கு இங்கு ஆசைப்படுவதில்லை அன்னையிலே. ஆசைப்பட்டு இறந்த காலமெல்லாம் போச்சு. கடைசியில என்ன, அரணே என் தேகம் இழைத்தாலும் போக, நீ செத்து போறது மாதிரி நிலைமை வந்தாலும் நான் இந்த பிச்சை எடுக்க மாட்டேன், போக மாட்டேன். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு என்ன உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்மை, பெருக்க அழைத்தாலும் போகேன், அரணே என் தேகம் இழைத்தாலும் போக நீ அப்படின்னாரு. பிச்சை எடுப்பது கூட அது ஒரு நிலை, அதையும் கூட செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு இறைவன். நல்லா ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா ஏக இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்த தேவையும் இந்த உலகத்துல வச்சுக்கிடாத அப்படிங்கிறாரு. அப்ப பொருளோடு வசதியோடு வாழுகிறவர்கள் எப்பேற்பட்ட மகனாக இருந்தாலும் இந்த உலகத்தில் செத்துத்தான் சாகத்தான் வேண்டும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இறைநிலையெல்லாம் அடையவெல்லாம் முடியாது. நீ என்னதான் இறைவன் பேரை சொன்னாலும், கோடிக்கணக்கான தடவை சொன்னாலும், நீ தேவையை இந்த உலகத்தில் வைத்து கொண்டிருக்கிறது வரையும், தேவை என்று இருக்கிறது வரையும் இறைவன் உன்னை பார்க்கவே மாட்டார். நீ ஆசிரமத்தை உலகத்துல கட்டலாம், அவனை பெரிய ஆசிரமம் கட்டலாம், ஒரு நாளைக்கு செத்து போ, அவ்வளவுதான். இப்ப நாட்டினுடைய அமைச்சர் நினைச்சா இவர் ஆசிரமத்தை கட்டுறாரு, அவர் பெரிய வீட்டை கட்டுறாரு, அவ்வளவுதான். அதனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இறைவனை அடைவதற்கு ஒரே வழி என்ன, அல்ல அனைத்தையும் கைவிடு, கை கழுவ வேண்டும். இன்னைக்கு முடியல அப்படின்னா என்னைக்கே ஒரு நாள் கை கழுவணும். என்னால 25 வயசுல முடியல, 30 வயசுல முடியல அப்படின்னாலும் 60 வயசுல 70 வயசுல எப்பயோ ஒரு தடவை நீங்க கை கழுவுனா மட்டும்தான் இறைவன் உங்களிடம் வருவார். அப்படி கை கழுவாவிட்டால் அதிலே பற்று இல்லாமல் வாழ வேண்டும். அந்த நிலையை உங்களால் எட்ட முடியவில்லை என்பதனால் தான் மரணத்தை யாரும் வெல்ல முடியவில்லை. அந்த நிலையெல்லாம் எதை சொல்லுகிறது அப்படின்னா, இந்த வித்தையை நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டே வருகிறீர்களோ ஒவ்வொன்றாக உங்களை விட்டு ஒதுங்கிக்கிட்டே போகும், சேராது. இப்ப மற்ற கல்விக்கும் சாகா கல்விக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ஆன்மீக கல்வியை நீங்க கற்க கற்க உங்களை விட்டு ஏதோ ஒண்ணு விலகி போயிட்டே இருக்குங்கிறத உணர்வீங்க. ஆக சாகர கல்வி அப்படிங்கிறது உங்களை ஏதோ ஒண்ணு பிடிச்சுக்கிட்டே ஒன்னொன்னா சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த உலகத்துல சாகர கல்வி எல்லாரும் கற்கிறாங்க, அதனாலதான் அவங்களுக்கு நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கு. ஆக சாகர கல்வியை கட்டுறீங்க அப்படின்னா நிறைய நீங்க சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். சாகாத கல்வினா உங்களை விட்டு ஒவ்வொன்றா அகன்றுகிட்டே இருக்கும். பாடம் ரொம்ப எளிமையான பாடம் தான். இந்த விதியை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம், காசில் பணத்தில் சுழலும் காற்றாடி. அப்ப இந்த உலகத்துல தேவை அப்படிங்கிறது எதனால கருதுறோம் அப்படின்னா, இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறது வரலையும் தேவை அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அந்த அனுபவிச்சிட்டோம்னா, ஒரு தடவை சாப்பிட்டோம், மாம்பழத்தை சாப்பிடணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. மாம்பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா, நேத்து சாப்பிட்ட மாம்பழம் தானே இன்னைக்கு அப்படின்னா, புத்திசாலியா இருந்தா மறுநாளும் மாம்பழம் வரும் பொழுது அது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கணும். இப்ப மருந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா, ஒரு தடவை சாப்பிடுறீங்க, உடனே தலைவலி விட்டு போச்சு, இந்த மருந்து சாப்பிட்டதுனால தலைவலி விட்டு போச்சு, இந்த மருந்தினுடைய உறவை நாம் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், அதனாலேயே தலைவலி உண்டாயிரும். எந்த தலைவலி தீர்வதற்கு மருந்து சாப்பிடுறீங்களோ அப்புறம் அந்த மருந்தையே தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மருந்துனாலே தலைவலி வந்துடும். அது மாதிரி இந்த உலகியலை பார்ப்பதற்கு, இந்த உலகியலை அனுபவிக்க வேண்டும் என்பது தப்பு கிடையாது.
ஐயா சொன்னது மாதிரி பணத்தை பணத்தை பார்த்ததும் அது மீது ஒரு மனத்தை வைக்க வேண்டும். அப்புறம் ஒரு கணத்தில் அதை தூக்கி எறியணும். பணத்தை பயன்படுத்தவும் தெரியணும், அதை செலவழிக்கவும் தெரியணும். பணத்தை சம்பாதிக்கிறது தப்பு இல்ல, செலவழிக்காம வச்சா சட்டப்படியும் குற்றம். நீங்க 100 கோடி ரூபாய் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க, அதை செலவு பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸ்காரன் ஏன் நீ அதை செலவு பண்ணல அப்படின்னு சொல்லி அவன் குற்றவாளியா. கடவுளும் பார்வையிலும் அதே சட்டம் தான். ஐயா சொன்னார்ல, இங்க என்ன சட்டமோ அதே சட்டம் தான் அங்க. நீ இந்த உலகத்துல சம்பாரிச்சல்ல, ஆமா சம்பாரிச்சேன், கடைசியில ஏன் செலவழிக்காம மிச்சம் வச்சுட்டு போனேன்? அவன் திருடன் ஆயிட்டான்ல, நீ சம்பாரிச்சு வச்சதுனால தானே அவன் எல்லாம் பூரா திருடன் பொய் கணக்கு எழுதுறான். நீ ஏன் பொய் கணக்கு எழுதுறதுக்கு காரணமா இருந்த? நீ போ அங்கேயே போய் நாயா பிறந்து லொல்லு லொல்லு குலைச்சிக்கிட்டே இரு, அந்த பணத்தை காப்பாத்திக்கிட்டு இரு அப்படின்னு நாயா பிறந்து வரணும். இந்த உலகத்தில் எதை எதையெல்லாம் தொட்டோமோ தொட்டதெல்லாம் விட்டுறணும். அதே போல நாம் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை கஷ்டமாக நினைக்க கூடாது, அதை இஷ்டமாக நினைக்க வேண்டும். அதுதான் திருவள்ளுவர் ரொம்ப அருமையா சொல்லுவார். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இந்த இடும்பை அப்படிங்கிற வார்த்தையை அவர் ரொம்ப சுவைக்கிறார். துன்பம் அப்படிங்கிற வார்த்தையை வள்ளுவர் மட்டும்தான் சுவைச்சு எழுதுறாரு. இடும்பை அப்படிங்கிறது இடுக்கன் அழியாமை அப்படின்னு சொன்னவர் இடும்பை அப்படிங்கிற வார்த்தைய சுவைச்சு எழுதுறாரு. அவர் வார்த்தையவே ரொம்ப குறைச்சு எழுதுறவர் வள்ளுவர். அப்படி குறைச்ச வார்த்தையிலே அதுல அந்த வார்த்தையை அதிகமா இடும்பை, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். படுப்பர் படாதவர் ரெண்டே வார்த்தை தான், வேற வார்த்தை. அப்ப துன்பம் என்பதை ஒரு மனிதன் சுவைக்க வேண்டும். ஆன்மீகவாதிகளாக நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா துன்பத்தை சுவைத்து பழகுங்கள். துன்பத்தை வெறுத்து பழகக்கூடாது. அது ஆன்மீகம் அல்ல, அது சாகிற கல்வி. அப்ப நீங்க ஒரு ஆன்மீகவாதி, நீங்க ஒரு நல்ல நிலையை அடையணும் அப்படின்னா எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும், அதனாலதான் வள்ளுவருடைய பாடல்ல ஆன்மீகம் அங்கெங்க மிளிரும். இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். வள்ளுவருக்கு முன்னேறி அது மாதிரி சிந்தனையை யாருமே சொன்னதே கிடையாது. துன்பம் வரும்போது சிரிங்க அப்படின்னு. ஏறா முட்டா பயலா, ஏன்னா துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டு இருந்தானே கிறுக்கன்னு சொல்லுவான். ஏன் மரண தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது, மரண தூக்கில் ஏறும்போது நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தானே மெண்டல் ஆயிட்டாரு அப்படின்னு தானே சொல்லுவான். இப்ப வள்ளுவர் மட்டும்தான் உலகத்திலே இடுக்கண் வருங்கால் நகுக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் ஆன்மீகத்தினுடைய ஆழந்தினைட்டே, நீ துன்பம் வரும்போது எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியா நீ அங்கீகரிக்கிறியோ அப்போது உன்னுடைய விதியை நீ வென்று கொண்டே இருக்கிறாய் என்று பொருள். விதி அங்கே என்ன பண்ணும் அப்படின்னா அது துன்பப்பட ஆரம்பிச்சிடும். விதி என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை சதா காலமும் அழுது கொண்டே இருக்க வேண்டும் என்று விதி விரும்பும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அப்ப அந்த விதி என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுக்கும், அதுல சிரிப்போம். அட்டா பாவி, அவனுக்கு ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்தோன்னு இவன் பெரிய சிரிக்கிறானா, அவனுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுப்போம் அப்படின்னு அப்பவும் சிரிக்கணும். பட்டினத்தார் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. அது மாதிரி ஒரு தெரு வழியா போனாரு, போட்டு மிதின்னு மிதிச்சாங்க, அப்பவும் சிரிச்சாரு. நீ இப்படிப்பட்ட இது சிரிக்கிறியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வழியா போகும்போது மாகாளபுரத்துல போய் ஒரு பிள்ளையார் கோயில்ல தங்கி இருக்காரு. அந்த வழியில போன திருடைங்க, நான் அரண்மனையில திருடணும்னா பாதி உனக்கு பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போறான். அதே மாதிரி திருடிட்டு வர்றான். ஒரு முத்து மாலையை தூக்கி போட்டுட்டு போறான். இவர் கழுத்துல விழுவுது. காலையில எழுந்திரிச்சோன்னா நான் உலகத்தையே திறந்துட்டு போறோம், நம்மளுக்கு பிள்ளையார் முத்து மாலையை போட்டிருக்காரு, சரி பரவாயில்ல அது யாருக்காவது தேவைப்பட்டா கொடுப்போமே நினைச்சு போறாரு. அந்த நேரத்துல அரண்மனையில இருந்து அறிவிச்சுட்டாங்க. அதே மாதிரி கோவலனுக்கு ஏற்பட்ட நிலை மாதிரி அவரையும் பிடிச்சி கூட நிறுத்திட்டாங்க. அப்ப அவர் அவரு கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை. பட்டினத்தார் கொஞ்சம் கூட கலங்கல. திருடன்னு சொல்லி கழுவை ஏத்திட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா கழுமரத்துல அவர் பிணமாக போறார் பட்டினத்தார். அந்த நேரத்துல என்ன சொல்றாரு, என் செயலாலாவது யாதொன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்ற, எனக்கு எதா இருந்தாலும் நீ தான் கொடுக்க முடியும், நான் என்னைக்கு துறவியானமோ என் வாழ்க்கையை நீ எடுத்துக்கிட்ட, அப்புறம் என்ன எப்படிப்பட்ட மரணம் வந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் கவலை இல்லாம உன் செயலே என்று உணர பெற்றேன்னு சொல்லும்போது, ஆகா நம்ம தலையில வச்சுட்டாங்களேன்னு விதி இவனை அழுவ வைக்கணுமேனு முயற்சி பண்ணி கடைசியில விதியை சரண்டர் ஆகுது. அவர் அந்த இடத்துல இருந்து கழுமரம் தீப்பிடித்து எரிகிறது, அவர் காப்பாற்றப்பட்டார்.
அப்ப ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அழ வேண்டும் என்று விதி எதிர்பார்க்கும் பொழுது நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா விதி அழுது கொண்டே இருக்கும். நீங்க துன்பம் வரும்போது நீங்க அழுதீங்கன்னா விதி சிரித்து கொண்டே இருக்கும். விதி ஒரு நாள் கூட நம்மள சிரிக்கவே கூடாது. அது சிரிச்சிச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை சிரிப்பா சிரிச்ச பொழப்பு தான். அதனால விதி ஒரு நாளும் உங்களுடைய தலையில் இருந்து கொண்டு அதை சிரிக்கவே கூடாது. அப்ப சிரிக்க கூடாது அப்படின்னா வாழ்நாள்ல ஒரு நாள் கூட நாம் கண்ணீர் விடக்கூடாது. இன்னையில இருந்து நாம் ஒரு முடிவு எடுத்துக்கணும். ஒரு நாள் கூட நம்ம கண்ணீர் வடிக்க கூடாது. எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் எனக்கு வலிமை வாய்ந்த அந்த ஆன்ம பலம் இருக்கிறது என்று நினைத்து நாம் வாழ வேண்டும். நாம் பட்ட துயரம்லாம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. விதி என் மீது விளையாண்ட விளையாட்டெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஒரு ஊர்ல ஒரு வருஷம் தான் இருப்போம். தஞ்சாவூர்ல இருந்து நான் புறப்பட்டு வந்து நான் 12 ஆண்டுகள் ஆனாலும் ஒரு நாள் கூட நாம் கலங்கியதே கிடையாது. அதனால விதி எங்களை கலக்க முடியவில்லை. நாம் கலங்கி இருந்தால் விதி கலக்கி இருக்கும். பல்வேறு துன்பம் துயரம் இறைவனை பார்க்க முடியவில்லை. பயங்கர கடினம், கஷ்டம், உழைப்பு, தவம். 21 மணி நேரம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் கண் விழிப்போம். இப்ப 21 மணி நேரம் ஒரு மனிதன் ஒரு இடத்துல உட்கார்றதுங்கிறது மிகப்பெரிய கொடுமையான தண்டனை, தீவாந்திர தண்டனை. கதவை அடைச்சிட்டு உள்ளரவே இருப்போம். ஆனா இறைவனை பார்க்க வேண்டும். இவ்வளவு பெரிய துன்பமும் உண்மையிலேயே இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சாதாரண மனிதனுக்கு சந்தேகம் வந்துடும். ஆனா நம்மளுக்கு தெளிவாக தெரிந்த இறைவன் இருக்கிறார். ஒன்னு வாழ்வா சாவா அப்படின்னு இறங்கி கடந்த ஒரு 40 நாள்ல ஒரு முடிவுக்கு வந்தோம். இப்படியே இருந்து வாழ்ந்து கொண்டே இருப்பதை விட இந்த நிலையில் மரித்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து கடுமையான தவத்தில் ஈடுபட்டோம். விதி நம்மளை விட்டு விலகியதும் இறைவன் தானாகவே வந்து அந்த கேட்ட வரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன காரணம் அப்படின்னா, நாம் வாழ்க்கையில் துன்பத்தை ரசித்தோம். நான் மகிழ்ச்சியை ஒரு காலமும் ரசிக்கவே இல்லை. துன்பத்தை நன்றாக ரசிக்க தெரிந்தோம். அப்ப யார் எந்த ஒரு மனிதன் துன்பத்தை ரசிக்க தெரிகிறதோ அந்த மனிதனால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். இப்ப கவனகர் ஐயா இருக்காரு அப்படின்னா அவர் சின்ன வயதிலே பட்ட துன்பங்களை எல்லாம் அவர் ரசிச்சு பார்த்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு பெரிய நிலைக்கு அவர் வந்திருக்காரு. அவ்வளவு படிப்பு படிச்சு அவ்வளவு பெரிய படிப்பை படிச்சுட்டு அவர் ஐஸ் வண்டியை வித்து ஐஸ் வியாபாரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய நிலை, எவ்வளவு பெரிய கஷ்டம். அப்ப அந்த கஷ்டத்தை எல்லாம் அவர் வந்து துவண்டு இருந்தால் அன்னைக்கு வந்து அவர் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வந்திருக்க முடியாது. அப்ப வாழ்க்கையில எந்த ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறார்களோ அந்த மனிதர் தான் முக்தி இன்பத்தை அனுபவிக்க முடியும். கஷ்டப்படாமல் ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்கவே முடியாது. கஷ்டப்படாமல் நீங்க இறைவனை பார்க்கவே முடியாது. நான் கஷ்டப்படாம உங்களை காட்டுறேன் அப்படின்னு சொன்னா அவர் கஷ்டப்படாம உங்களை ஏமாத்தி பிச்சு புடுங்கணும்னு நினைக்கிறாருன்னு அர்த்தம். ஆக வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா கஷ்டப்படுவதில் இஷ்டப்பட வேண்டும். இதைத்தான் பெரிய மந்திரமாக நாம் கருத வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பமாக அது வந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய துன்பம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை பொருட்படுத்தவே கூடாது. அதற்கு அடுத்தபடியாக எல்லாம் இருந்தும் அதை பயன்படுத்தாமல் வாழ தெரிஞ்சிருக்கணும். மூன்றாவது நிலை. இந்த விதி என்ன பண்ணும், ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு முதல்ல கொடுக்கும். கஷ்டத்தை கொடுத்த உடனே அந்த மனிதன் வந்து கலங்காம இருந்தான் அப்படின்னா இந்த விதி என்ன பண்ணும், வேறு வகையில ஏதாவது ஒரு தகுதி ஆற்றல் அப்படிங்கிற பேர்ல எதையோ ஒன்னை கொடுக்க பார்க்கும். ஒன்னு கொடுக்காம அழிக்க பார்க்கும், இன்னொரு வகையில கொடுத்து அழிக்க பார்க்கும். இந்த விதி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இரண்டாவது வகையில இதுலதான் ரொம்ப பேர் சிக்கிக்கிடுவாங்க. இப்ப ராம் சூரத்குமார் வந்து அந்த திருவண்ணாமலை வீதியில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறது வரையிலும் விதி அவர் கையில இருந்தது. அதன் பிறகு பக்தர்கள் கொடுத்த பணத்தின் மூலமாக விதி விளையாட ஆரம்பித்தது. அதை கொடுத்து கெடுப்பது.
முதல்ல கெடுத்து அந்த நிலையை, அந்த விதியை ஆட்படுத்தணும்னு நினைக்கும். அந்த விதியிலிருந்து நம்ம தப்பிச்சோம் அப்படின்னா அப்புறம் அடுத்து கொடுத்து கெடுப்பதற்கு முயற்சி பண்ணும். இப்ப அந்த நிலையில தான் நாம் இப்ப இருக்கிறோம். இப்ப யுனெஸ்கோ அவார்டு அப்படின்னா ஐயா தான் அதை பெருமையா சொன்னார். ஆட்சி எங்க வேணாலும் தூக்கிட்டே தருவாங்க. அதை முதல்ல அந்த ஆசிரமத்தில் இருக்க அந்த ரெக்கார்டை கிழிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நாங்க மயங்க மாட்டோம். 32 நாடா இருந்தாலும் சரி, 350 நாடா இருந்தாலும் சரி, அதெல்லாம் எங்க காலுக்கு பாதத்துக்கு கீழே இருக்கிற செருப்பை விட கேவலமாக இருக்கிறது அந்த உலகத்தில் இருக்கிற பொருளை. எதையும் பொருட்படுத்த மாட்டோம். ஐயா பணத்தை எப்படி இப்படி பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்னு ஐயா சொன்னார். நான் அதுக்கு நேர் எதுமாறல். பணத்தை என்றது கூட கிடையாது, அப்படியே தூக்கி தூக்கி போடுறதா. அதை ஒரு நாயை விட கேவலமா நினைப்போம். ஆனா பணம் தேடி தேடி வரும். அது மாதிரி நீங்க நினைச்சீங்களா விதி போட்டு பாத்துறோம். அதனால ஐயா சொல்றத கவனமா கேளுங்க. விதி உங்க கையில இருந்தா நீங்க எதை வேணாலும் செய்யலாம். விதி உங்க தலையில இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க செய்யணும். கையில இருந்தா தூக்கி எறிஞ்சிடலாம், தலையில இருந்தா தலையை தூக்கி எறிய முடியாத. கையில விதி இருந்தாதான் கையை பிடிச்சி எரிய முடியும். தலையில அந்த விதி இருந்துச்சுன்னா இறக்கிதான் வைக்க முடியும். அப்ப மெதுவாதான் அதை செய்யணும். ஆக தலையில் விதியை சுமப்பவர்களுக்கு ஐயா சொன்ன மாதிரி வழிமுறைகள்லாம் செய்யணும். ஆக விதி என்பது ஒரு வலியது. அது உங்க கைக்கு விட்டால் அது ரொம்ப பெரிய மெலியது. விதி தலையில் இருக்கிறது வரலையும் அது ரொம்ப வலியது. அதனாலதான் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதியே மதியாய் வரும். அப்ப அந்த விதியை வெல்லுவதற்கு சில உபாயங்கள் இருக்கின்றன. அது நிறைய இருக்கு. அடுத்து இறைவனை எப்படி உள்வாங்கி கொள்ளுதல். இந்த உலகத்தில் இருக்கிற நெறி பூரா எல்லாம் தப்பு, எல்லாம் குப்பை. வேதத்திலாம் அவ்வளவும் சூட்சமமான பொருளை எல்லாம் மறைச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா கடவுளை மறைத்து வைத்து விட்டார்கள். இந்த கடவுளை அடைகின்ற வழியை மறைத்து வைத்து விட்டார்கள். இன்னும் இது பற்றிய நிறைய செய்திகள், விதியை எப்படி வெல்லுவது, கடவுளை எப்படி அடைவது, கடவுளை எப்படி இந்த ஜென்மத்தில் நான் பார்க்கிறது அப்படின்னு யாராவது ஆர்வப்பட்டீங்களா? இது பற்றிய விஷயங்களை, இது பற்றிய தொகுப்புகளை மேலும் நாம் நிறைய அமர்ந்து நிறைய நேரத்தில் நாம் சிந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற நல்ல நிறைவோடு இதுகாரும் அமைதி காத்த உங்கள் அனைவரையும் எல்லாம் வல்ல கடவுள் கருணை காட்ட வேண்டும் என்றும், உங்களுடைய தலையை விதி உங்களுடைய கைக்கு வர வேண்டும் என்றும், அதை நீங்கள் கையாள வேண்டும் என்றும், அந்த விதியை எல்லோரும் வெல்ல வேண்டும் என்றும் அந்த நல்ல சிந்தனையோடு நிறைவோடு இன்றைய தினம் விடைபெறுகிறோம். நீங்கள் எல்லோரும் இறைநிலை அடைஞ்சு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதனால எல்லாரும் அவ்வளவே விட்டுட்டு வந்துட வேண்டாம். நீங்க அவளோடவே வாங்க. ஆனால் அந்த விதியை நீங்கள் தெளிவாக தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தால், நீங்கள் அந்த விதியை கையாளும் விதம் எப்படி என்பதை முடிந்தவரை சொல்லிக் கொடுப்போம். அதற்கு முறையான வழியில, சரியான வழியில, சரியான பயணத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எல்லாம் கடவுளை அடையலாம். அங்கே இங்கு என்று அலைந்து திரிய வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க நினைக்கிறது மாதிரி எல்லாம் கோயில் எல்லாம் போய் கடவுள் வழிபாடு செய்யறதுனால எல்லாம் யாரும் முக்தி அடைய முடியாது. யாரும் அந்த மாதிரி முக்தி அடைஞ்சவங்க எல்லாம் யாரும் கிடையாது. உங்களுக்கே நல்லாவே தெரியும். அந்த நிலையில இருந்து அதனால அதுக்காண்டி கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லல. கோயிலும் நம்ம சமய சின்னம், அதையும் விட்டோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் நம்ம எல்லாத்தையும் விட்டுருவோம். எல்லாத்தையும் விட்டுறக்கூடாதே. ஒன்னை விட்டுட்டோம் அப்படின்னா தேவையில்லாத இன்னொன்னு பிடிச்சிக்கணும். இறைவனை பிடிக்க வேண்டும். இறைவனை பிடிக்காம கோயில விடக்கூடாது. கோயிலில் போய் பிரார்த்தனை செய்யறவங்க ஆலயம் ஆன்மா லயமாகிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டே இருங்க. ஆனா அதுல இருந்து இறைவனை பிடிங்க. கோயிலை மட்டுமே பிடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. கோயிலை பிடிப்பவர்கள், கோயில் பிடித்திருந்தால் இறைவனை பிடிப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இறைவனை பிடித்திருக்க வேண்டும். கோயிலை மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா இறைவனுக்கு பிடிக்காது உங்களை. ஆனா இறைவன் பிடிக்கிறது மாதிரி நீங்க நடந்துக்கிடுங்க.
இறைவனை நீங்க மட்டும் பிடிச்சா மட்டும் பத்தாது, இறைவனுக்கு பிடிக்கிறது மாதிரி நீங்க எப்படி நடக்கிறது என்பதை சொல்லிக் கொடுப்போம் என்ற நல்ல நிறைவோடு விடைபெறுகிறோம். அன்பு வணக்கம்.